ஒரு பெரிய பாக்கியம். புருஷோத்தம கஷேத்திரத்துல, புருஷோத்தம மாதத்துல புருஷோத்தமனுடைய சரித்திரங்களை ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பரம பாக்கியம். அதுலயும் இந்த 10 நாள் நம்ம மகாபிரபுனுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பரம பாக்கியம். மகாபிரபுவுக்கு புருஷோத்தம மாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த புருஷோத்தம மாதமே நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மந்த், ஒரு இன்னொரு மாதம் அதிகமா வந்துடுறது இல்லையா. முன்னாடி ஜனங்கள்லாம் அதை ரொம்ப அலட்சியப்படுத்தினான். அந்த மாதத்தை அலட்சியப்படுத்தின உடனே மாதத்துக்கே ரொம்ப துக்கம் ஏற்பட்டு, அடடா இந்த மாதிரி ஒரு மாதம் அதிகமா வேற நம்ம அமைஞ்சிருக்கோம், இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா கிடைச்சதுனாலே பெரிய பாக்கியமாச்சே ஜனங்களுக்கெல்லாம், இன்னும் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் கூட பாக்கியமாச்சே ஜனங்களுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு செகண்ட் இருந்தா இன்னும் ஒரு நாமா, இன்னும் ஒரு நாள் இருந்தானா இன்னும் ஒரு நாள் நிறைய நாமா சொல்லலாம். அதனால அந்த மாதமே நினைச்சுக்கிறது, அடடா ஒரு மாசம் அதிகமா கிடைச்சும் கூட ஜனங்கள்லாம் அலட்சியப்படுத்துறாளேன்னு யார்கிட்ட போறானா, பகவான் இடத்திலேயே போறான். பகவான் இடத்திலேயே இந்த ஒரு மாதம் போய் ஜனங்கள்லாம் அலட்சியப்படுத்துறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பகவான் அந்த மாதத்துக்கு பரம அனுகிரகம் பண்ணற. என்ன அனுகிரகம் அப்படின்னா, இனிமே உன் மாதத்துக்கு என் பெயர் அப்படின்னு புருஷோத்தம மாதம் அப்படின்னு பகவானே அந்த பெயரை வைக்கிற. அது மட்டும் இல்ல, இந்த மாதத்துல புருஷோத்தமனான என்ன யார் யாரெல்லாம் ஆராதனை பண்ணறாளோ அவர்களுக்கு கோடி மடங்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு அனுகிரகமும் பண்ணற. அப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த புருஷோத்தம மாதம். அதனால மகாபிரபு யோசிக்கிற, சாதாரண நாட்களே நாம ஒரு நாளும் நம்ம சொல்ல அந்த நாள் தான் நல்ல நாள் இல்லையா. சாதாரணமான நாளே நாம சொல்ல பரிஷ்காரமான உத்தமமான ஒரு உயர்ந்த நாளா இருந்ததுன்னா, ஏற்கனவே ஒரு புண்ணிய தினம், ஒரு புண்ணிய தினம் இல்ல புண்ணிய மாதம், அந்த புண்ணிய மாதத்துல நாம சொன்னா இன்னும் எவ்வளவு சிரேஷ்டமா இருக்கும் அப்படின்னு மகாபிரபு அதிக மாதத்துல அகண்ட நாமா அப்படின்னு வச்சுக்கிறத ஆரம்பிச்சார். அதை ஒட்டிதான் நம்மளும் ரொம்ப அழகா இந்த அதிக மாசத்துல புருஷோத்தம கஷேத்திரத்துல அகண்ட நாமாவும் மகாபிரபுனுடைய சரித்திரத்தையும் ஸ்மரிச்சுட்டு வரோம். அதற்கான பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அப்படி மகாபிரபு அவதாரம் எடுத்துட்டு வந்ததே நமக்கு நாமத்தினுடைய பெருமையை காமிக்கிறதுக்காகவும் பகவன் நாமத்தை உலகத்துக்கே பிரச்சாரம் பண்ணதுக்காகவும் அப்படின்னு தான் இறங்கி வந்த. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்கும். பகவான் அந்தந்த யுகத்துக்கு சாதுக்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்காகவும் துஷ்டர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவும் நான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பகவானே சொல்ற. இது ஒரு ரொம்ப பிரபலமான ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவானே சொல்ற, ஒரு யுகத்திலையும் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்ற, நீங்களாம் கவலைப்படாதே, உங்க யுகத்துல சாதுக்களுக்கெல்லாம் அதாவது கஷ்டமா, நிறைய துஷ்டர்கள்லாம் இருக்காதா, அந்த யுகத்தினுடைய தர்மம் மறைஞ்சு போயிடுறதா, எந்த விதமான கவலையும் வேண்டாம், நானே அவதாரம் எடுத்துட்டு வந்து அந்த சாதுக்களை ரட்சிப்பேன், துஷ்டர்களை அழிப்பேன், யுக தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அந்த சொன்ன மாதிரி பகவானும் ஒரு யுகத்திலேயே பலவிதமான அவதாரங்கள் பகவான் அற்புதமா எடுத்துட்டு வர. கிருத யுகத்துல பகவான் அவ்வளவு அவதாரங்கள், திரேதாயுகம்னு எடுத்து பார்த்தோம்னா முக்கியமா ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்னு நமக்காக ஒரு மனிதனாகவே இறங்கி வந்து மனுஷருக்காய் படாதனப்பட்டுன்னு கஷ்டப்பட்டு தான் ஒரு மனிதனாய் இருந்துட்டு, ஒரு சாதாரண மனிதன் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம்லாம் பட்டிருக்கவே மாட்டோம். ஆனா தர்மத்தை காமிக்கணும், சத்தியத்தை காமிக்கணும், பித்ருவாக்கிய பரிபாலனம், மாத்ருவாக்கிய பரிபாலனம் போன்றவைகளான உயர்ந்த தர்மங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக அற்புதமான ஒரு அவதாரம் திரேதாயுகத்துல ராமாவதாரம்னு எடுத்துட்டு வர. அடுத்ததா கிருஷ்ணாவதாரம்னு துவாபர யுகம்னு எடுத்து பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி என்னன்னு சொல்றது. கிருஷ்ணாவதாரத்தினுடைய அழக நம்ம ஸ்மரிச்சோம் முதல் நாளே. கிருஷ்ணருடைய அவதாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அவனுடைய அழகு, அந்த அழகை எடுத்துட்டு வந்தான், அந்த அழக பார்க்கிறவான்லாம் கரையேறிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ரூபம் இல்லையா. யஸ்யானனம் மகர குண்டல சாரு கர்ணப்ராஜத் கபோல சுபகம் சுவிலாசஹாசம் நித்யோத்சவஹான தத்ருபுஹு த்ரிஷிபிஹ் பிபந்த்யோ நார்யோ நரஷ்ட முதிதா குபிதா நிமேஷ்ட. சுருக்கமான ஒரு கிருஷ்ணலீலையை சொல்லிடுறாரு ஸ்ரீ சுகர் நவமஸ்கந்தத்துல. அதுல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். சுருக்கமா சொன்னா கூட அவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை காமிக்கிறார் சுகர். என்ன காமிக்கிறாருன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பகவானுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, ஜெகன்மோகன சுந்தராக்காரனான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரணும். இந்த அழகை பார்த்து கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் வேற யாருமே வேற தெய்வத்தை திரும்பி கூட பார்க்க கூடாது.
அந்த அளவுக்கு ஒரு ரூபம் எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வர, அந்த ரூபத்தினுடைய அழகுனால என்ன ஆயிடுதுன்னா, நாதியோ நராஷ்ட முதிதாக குபிதா நிமேஷ்ட, ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்பேற்பட்ட ஒரு ரூபம் பகவான் எடுத்துன்னு வந்திருக்கானே அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் இடத்துல கோபமுமா. யார் இடத்துல கோபம் அப்படின்னா, இந்த இமை கொட்டதுன்னு கண்ணை நம்ம அப்பப்ப மூடுறோமே பிளிங்கிங் அப்படின்னு, அந்த அப்பப்ப கண்ணை மூடுறதுனால அந்த ஒரு மில்லி செகண்ட் கிருஷ்ணரை பார்க்க முடியலையாம். அதை பார்த்து அவர்கள் எல்லாம் திட்டலாம். அப்படி கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டோம்னா பகவான் நமக்கு அவ்வளவு சுலபமா பண்ணிட்டான். என்னன்னா, அற்புதமான அழகான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, அந்த ரூபத்தை ஒரு க்ஷணம் பார்த்துட்டோம் அப்படின்னா சித்தம் சுகேன பவதா பகிருதம், சுலபமா அவன் அந்த சித்தத்தை புடிச்சு வச்சுன்றான். அதுக்கப்புறம் நம்ம மறந்து போயிருக்கோம், கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருக்கோம்னு அப்படி கரையிடலாம். இப்படி பகவான் ஒரு யுகத்திலையும் ஒரு அவதாரமும் எடுத்துட்டு வந்து அந்தந்த யுகத்தினுடைய தர்மத்தை காப்பாற்றி சாதுக்களை ரட்சிச்சுட்டு இருக்கும் போதே, கலியுகத்துல பகவான் என்ன அவதாரம் எடுத்துட்டு வரான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கலியுகத்துக்கு அவதாரம்னு சொல்லும் போதே பாகவதமே பிரகலாத ஸ்துதியில அழகான ஒரு வார்த்தையை போட்டெடுத்து, பகவான் கலியுகத்துல அவதாரம் எடுத்துட்டு வரும்போதே வியக்தமா ராமராகவோ கிருஷ்ணராகவோ இப்படி பகவான் அப்படின்னு வரமாட்டான். எப்படி வருவார்னா, ஒளிஞ்சிண்டு சன்னஹா கலவு அப்படின்னு குப்தமா ரகசியமான அவதாரங்களா பகவான் எடுத்துட்டு வர்றார் இந்த கலியுகத்துல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா பகவான் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்துல பகவானுடைய கலியுகத்துக்கான அவதாரம் என்ன அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். சதானந்த ஸ்ரீமான் அனுபதிக காருண்ய விவசோ ஜகத்ஷேமாய ஸ்ரீ ஹரிகிரிஷ ரூபம் வித்ருதவான் அபர்யாப்தம் ரூபம் ஜகதவன ஏதத் புனரிதி பிரபு ஜாகத்தி ஸ்ரீ ஹரிகிரிஷ நாமாத்மகதயா. பகவான் தன்னுடைய பரம கருணையினால யார் எப்பேற்பட்டவன்னா, நாம ரூபங்கள்லாம் கடந்தவன், ராகத்வேஷங்கள்லாம் கடந்தவன், அப்பேற்பட்ட பகவானானவன் பரம கருணையினால அனுபதிக காருண்ய விவசக, ஜனங்கள் இடத்துல அப்படி ஒரு கருணை பொங்கர்தான் பகவானுக்கு. எப்படியாவது இவர்கள்லாம் கரையேத்தனமே, இவர்களை கரையேத்தனமேன்னு ஆசைப்பட்டு பகவான் என்ன அவதாரம்லாம் எடுக்கிறான் அப்படின்னா, ஸ்ரீ ஹரிகிரிஷ ரூபம் விதிருத்தவான் அப்படின்னு. பகவான் நாமரூபங்கள்லாம் கடந்த ஒரு பொருளா இருந்தாலும் கூட ஜனங்களெல்லாம் கரையேற்றணும்னு ஆசைப்பட்டு ஜனங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினாலையும் கருணையினாலையும் அந்த கருணைக்கு வசப்பட்டு ஹரியாகவும் சிவனாகவும் ரூபங்கள்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றான். பகவான் இப்படி ரூபங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாரா? நம்மளே பார்த்தோமே, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம், பல அவதாரங்கள்லாம் பகவான் எடுத்துட்டு வர. பகவான் இவ்வளவு அவதாரம் எடுத்துட்டு வந்தும் கூட அவர் நினைச்சுக்கிறாராம், இந்த கிருபை போரல அப்படின்னு. இதற்கும் மேல இவர்களுக்கு கிருபை பண்ணணும், இதற்கும் மேல இந்த கிருபத்தை வர்ஷிக்கணும், இதற்கும் மேல சுலபமா அவர்கள் இடத்துல பழகணும்னு ஆசைப்பட்டு இன்னும் ஒரு அவதாரம் எடுக்கிற. என்ன அவதாரம்னா, அபர்யாப்தம் ரூபம் ஜகதவன ஏதத் புனரிதி பிரபு ஜாகத்தி ஸ்ரீ ஹரிகிரிஷ நாமாத்மகதயா. அந்த பகவான் இன்னுமே சுலபமாகணும், இன்னுமே கிருபையை வர்ஷிக்கணும்னு முதல்ல ஹரிகிரிஷ ரூபம்னு எடுத்துட்டு வந்தவர் இப்ப எப்படி வர்றாருன்னா, ஹரிகிரிஷ நாமாத்மகதையா அப்படின்னு நாமமா இறங்கி வந்து கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையுமே பகவான் கரையத்தர இறங்கி வந்து அவ்வளவு சௌலபியம் பகவானுக்கு. எப்பேற்பட்ட சௌலபியம் அப்படின்னா, நாமத்தினுடைய பெருமையெல்லாம் படிக்கும் போதே பார்த்தோம்னா, பெரிய பெரிய ரிஷிகளா ஆனவர்கள்லாம் முதல்ல யாரா இருந்தா அப்படின்னா, நிறைய பாப்பிகளா இருந்தவாளா இருந்து, நிறைய பாபத்தை பண்ணவர்களா இருந்திருக்கா. பகவான் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளே யாரோ ஒருத்தர் உதாரணமா எடுத்து காமிக்கிறார் அப்படின்னா, பெரிய மகத்தான ஒரு இதிகாசம் அதற்கு ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு பேர். ஆதி காவியம் முதல்ல வந்தது, 24,000 ஸ்லோகங்கள். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஒரு ராமாயணம் அப்படிங்கிற ஆதி காவியத்தை யார் எழுதினா அப்படின்னு கேட்டா, ஒரு வேடுவனா இருந்தவர். ஒரு வேடுவனா இருந்துட்டு பலவிதமான பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு வாழ்ந்த ஒரு சாதாரண வேடுவன். அந்த வேடுவன் கடைசியில யார் ஆயிட்டார் அப்படின்னா, ஒரு முனிஸ்ரேஷ்டரா, வால்மீகி மகரிஷி அப்படின்னு சொல்ற போல, அவர் வாக்குல இருந்தே தன்னை தபஸ்வி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு போல அவர் மாறிட்டார். அப்படின்னா என்ன தெரியறதுன்னா, நாமத்தினுடைய மகிமை, நாமத்தினுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஏன்னா இப்ப அந்த கிராதன், அந்த ஒரு வேடுவன் ஒரு முனிஸ்ரேஷ்டரா, ஒரு ரிஷி சிரேஷ்டரா ஆயிட்டார்னா அதற்கான காரணமே அவர் சொன்ன ராம 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 ராமன்னு சொன்ன ராமநாமம் தானே. அதனால அப்பேற்பட்ட ராமநாமம் என்ன பண்ணிருக்குன்னா, என் நாம கீர்த்தனா தேவ
दग्ध दुर्जाति किल्बिषः किरातो भूत् मुनिश्रेष्ठो वागी कीर्ति विश्रुतः किरातो भूत् मुनिश्रेष्ठः சாதாரண வேடுவன் ஒரு வேடுவ ராஜா பண்ணாத பாபம் கிடையாது, பண்ணாத பாப கர்மா கிடையாது, சேர்த்து வச்சுக்காத பாபம் இல்லை. இவ்வளவு பாபம் இருந்தவர் இந்த ராமநாமத்தை அதுவும் எப்படி சொன்னார் அப்படின்னா கதை தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. அவர்னால ராமான்னு கூட நேரம் சொல்ல முடியல, ராமான்னு கூட சொல்ல முடியல. அப்ப குருவான நாரதர் சொல்ற அதுல என்ன பாருங்க, நேரம் சொல்ல முடியல, என்ன திருப்பி போட்டு சொல்லு, உனக்கு மரம்னா சொல்ல தெரியல, தெரியுமே, அதை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. மரா 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 மர திருப்பி போட்டு சொல்ற. அந்த நாமத்தை நேரம் சொன்னாதான் பலனும் இல்லை, திருப்பி போட்டு சொன்னா கூட அப்படி ஒரு பலனை கொடுத்துறதுனா இந்த நாமத்தை பத்தி என்னன்னு சொல்றது, நாமத்தினுடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்றது. இந்த நாமம் இன்னுமே இறங்கி வருது, இன்னும் அதனுடைய சௌலபியத்தை எடுத்து காமிக்கிறார். யாருன்னா குருநாச்சாரியார் ஸ்ரீ அண்ணா. ஸ்ரீ அண்ணா சொல்ற, நம்மளே அன்னைக்கு பகவன் நாமம் ஜீவன் உள்ளது அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பார்த்தோம். நாமம் அப்படிங்கிறது நாமத்துக்கே சைத்தன்யம் இருக்கு. ஜீவன் உள்ளது பகவன் நாமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நாமத்துக்கு ஜீவன் இருக்கு. ஜீவன் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வச்சிருந்தோம்னா இப்ப நமக்கெல்லாம் ஜீவன் இருக்கு இல்லையா, நமக்கெல்லாம் சைத்தன்யம் இருக்கு. ஜீவன் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் விவேகம், விவேகம்னா என்ன, எது சரி எது தப்பு அப்படிங்கிற மனசுல ஒரு விவேகம் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம புத்தியில இருக்கோம். விவேகம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், சரியாதது இருக்கலாம் அதை பண்ணுவோம், இது பண்ணக்கூடாதுன்றதா பண்ண மாட்டோம், எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சதான் நடந்துப்போம். ஆனா இந்த நாமம் இருக்கு இல்லையா, நாம ஒரு விஷயம் பண்ணதான், நாம ஒரு விஷயம் பண்றது, அதை பார்த்த உடனே நம்ம ஸ்ரீ அண்ணா கேட்கிற, நீ ஜீவன் உள்ளதுன்னு நான் நினைச்சேனே, ஆனா நீ பண்ற காரியத்தை பார்த்தா ஒருத்தன் ஜீவன் இல்லாதவன் பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்கிற. என்ன அந்த நாம என்ன பண்ணதுன்னா, பக்ஷா பக்ஷ விவேகலேஷ ரஹிதா त्वां चिन्मयीति श्रुतिः ब्रूते कण्ठरवेण गोकुलपते राख्ये स्वयं त्वं खलु जिह्वाग्रस्फुरिता ममाघनिकरा नश्नाति हन्ताञ्जसा मौढ्यं ते भुवने प्रजल्पितुमहं नूनं भवामि उत्सुकः. ஒருத்தன் ஜீவன் உள்ளவனா இருக்கான், விவேகம் உள்ளவனா இருக்கான்னா அவனுக்கு என்ன தெரியும், எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ ஒரு இடத்துல நல்ல ஒரு தட்டுல நிறைய சாதம் கூட்டு ரசம் காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அதை சாப்பிடலாம், நமக்கு தெரியாது இதெல்லாம் சாப்பிட முடியும்னு. இன்னொரு தட்டுல நிறைய குப்பையெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா யாராவது அந்த குப்பையை போய் சாப்பிடுவாரா? அதாவது நல்ல விவேகம் உள்ளவன் ஜீவன் இருக்கக்கூடியவன் இந்த இடத்துல பார்த்து இந்த குப்பையை சாப்பிடணும் அப்படின்னு போவானா? போகவே மாட்டான். ஆனா இந்த நாம என்ன பண்றதா, இந்த நாமாவானது எல்லாருடைய நாக்குலையும் வந்து உட்கார்ந்துக்கிறது, எல்லார் நாக்குலையும் வந்து உட்கார்ந்து என்ன சாப்பிடுறதுன்னா அவரவர்களுடைய பாபம் எல்லாத்தையும் இந்த நாமா சாப்பிட்டதுதான். எல்லாருடைய பாபத்தையும் சாப்பிட்டதுனால ஸ்ரீ அண்ணா கேட்கிறா, அடடா எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியலையா உனக்கு, ஜீவன் இருக்கா இல்லையா, எல்லாருடைய நாக்குல உட்கார்ந்துட்டு யாராவது பாபத்தை சாப்பிடுவாளா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா கேட்கிற. எந்த அளவுக்கு சௌலபியம்னு தெரியாது. அந்த நாமா இறங்கி வந்து நம்ம நாக்குல இறங்கி நம்மளுடைய என்னென்னலாம் பாப்பங்கள் இருக்கோ எல்லா பாப்பத்தையும் பொசுக்கிறது அப்படின்னா இதற்கு மேல சிரேஷ்டமான பகவானுடைய அவதாரம்னு உண்டா? இதற்கு மேல கிடையாது. அதனாலதான் நாமம் ரொம்ப உத்தமம். அதனாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாமம் சொல்லுவோம் ஹரி சதா ஹரி நாமம் சொல்லுவோம் ஹரி. இந்த நாமத்தினால நம்ம என்னதான் சாதிக்க முடியாது, நாமத்தினால நமக்கு என்னதான் கிடைக்காது. நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் இந்த நாம கொடுத்துடுறது. இதற்கு நான் ஒருத்தர் 2 பேர் 3 பேர்னு ஒரு இதிகாச புராணத்திலேருந்து நான் ஒரு உதாரணம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவா எல்லாருக்குமே அனுபவத்தில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவர்கள் மனசுல என்னென்னலாம் ஆசைப்படுறாளோ குருஜியை நம்பிண்டு அந்த நாமாவை சொன்ன உடனே அதெல்லாம் நடந்துடுறது. அப்ப இகலோகத்துல என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் நாம சுலபமா கொடுத்துடுறது. சரி, வெறும் இந்த உலகத்துல என்னென்னலாம் சுகம் இருக்கும் அது மட்டும் தான் இந்த நாமா கொடுக்கும் அப்படின்னு கேட்டானா இல்ல இல்ல, இந்த லோகம் மட்டும் இல்ல,
வைகுண்டம் உள்பட போறதுக்கு இந்த நாமா தான். இந்த நாமத்தை சொன்னாலே போதும், அதுவே எல்லாத்தையும் கொடுத்துரும். வைஷ்ணவ சம்பிரதாயம்னு எடுத்துட்டோம்னா அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கிறது சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்ற என்னன்னா, நாடி நாடோறும் வாடாமலர் கொண்ட பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற, சுலபமான ஒரு சாதனை. எப்பொழுதுமே பகவத் சந்நிதியில் உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா, ஒரு புஷ்பத்தினால வந்து அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா. எந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும்? வாடாத ஒரு புஷ்பமா இருக்கணும். வாடாத புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம எல்லாம் யோசிப்போம், இந்த உலகத்துல எல்லா புஷ்பமும் கொஞ்ச நேரம் வெளியிட வச்சாலே வாடி போயிடுமே. அப்ப அது என்ன வாடாத புஷ்பத்தை வச்சு, எந்த வாடாத புஷ்பம் அது எங்க போய் தேடுறது, யார்கிட்ட இருந்து போய் வாங்கிட்டு வருதுன்னு யோசிச்சா அவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. இந்த புஷ்பத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, கிருஷ்ணா, தாமோதரா, கோவிந்தா, மாதவான்னு அழகான நாமங்கள்லாம் இருக்கே. நாமம் அப்படிங்கிற புஷ்பமா. இந்த புஷ்பம் எப்படி வாடாத இருக்கும் அப்படின்னா, ஒரு புஷ்பத்தையும் நம்ம கையில எடுத்துட்டு அந்த பகவானுடைய திருவடியில போடுறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் யோசிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பிரபு உன்னுடைய சந்நிதியில நான் பார்த்து வச்சிருக்கே, ஆஹா எப்பேற்பட்ட கிருபை. உன் சந்நிதியில் உட்காந்துக்கிறதுன்னு மட்டும் இல்லாம உன்னை பார்க்க முடியறதே, பார்க்கிற போல அழகான கண்ணு கொடுத்திருக்கேன். உன்னை பாட முடியறதே, உன்னை பத்தி பேச முடியறதே, அழகான வாக்க கொடுத்திருக்கேன். உன்னுடைய திருவடியில இந்த புஷ்பத்தை அர்ப்பணம் பண்றதுக்கான அழகா வேலை பண்ணக்கூடிய 2 கையை கொடுத்திருக்கேன். ஆஹா பிரபு எப்பேற்பட்ட கிருபை. என்னைக்குமே உன் திருவடியில இருந்துட்டே இருக்கணும், என்னைக்குமே உன்னை நினைச்சுட்டே இருக்கணும், உன் கிருபையை எதிர்பார்த்துட்டே இருக்கணும்னு மனசுனால நினைச்சு பகவான் நமக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் கிருபை பண்ணியிருக்கானோ, ஒரு நாமாவும் சொல்லி நமக்கு எப்படிலாம் கிருபை பண்ணியிருக்கான். அந்த கிருபையை நினைச்சு கண்கள்ல இருந்து ஜலம் வர, அந்த ஜலம் இந்த நாமங்கிற புஷ்பத்துல பட்டு வாடாத இருக்கு. அப்படி வாடாத புஷ்பத்தை எடுத்து பகவான் திருவடியில போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, வீடே பெறலாமே. நம்மாழ்வார் சொல்ற வைகுண்டமே கிடைச்சிடும். இந்த ஒரு நாமாவை இப்படி சொல்றதுனாலையும், பகவானுக்கு இந்த நாமத்தை சொல்லி அர்ப்பணம் பண்றதுனாலையும் வைகுண்டமும் சுலபமா நம்ம கைக்கு கிடைச்சிடுறது. அப்படின்னா இகலோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம கொடுத்துறது, பரலோகத்துல என்னென்ன அடையணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் நாம கொடுத்துறது. நாம சொல்ல தேவர்களாமே ஆயிடலாம். அப்பேற்பட்ட இந்த ஒரு பிரபாவம் நாமக்கு இருக்கு. நாமம் சொல்ல மனசுல என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள் போயிடுறது. நாமம் சொல்ல துன்பம் விலகிடும், நாமம் சொல்ல இன்பம் பெருகிடும். என்னென்னலாம் துக்கங்கள், என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள்லாம் போயிடுறது. சரி, அடுத்ததான் இந்த நாமா சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஜன்மாவையும் எடுத்துட்டு வரதுக்கான காரணமான நிறைய வாசனைகள்லாம் நமக்குள்ள இருக்கு. இந்த வாசனைகள்லாம் எப்படி போக்கிக்கிறது? வாசனையும் போக்கணும் அப்படின்னா நாம தான் அதற்கும் வழி. நாமம் சொல்ல வாசனை அழிந்திடும், நாமும் சொல்ல பிறவிகள் குறைந்திடும். நாமத்தை சொல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வாசனைகள்லாம் போயிடுறது. நாம சொல்ல வாசனை கம்மியா இருந்தனாலேயே, வாசனை தானே அடுத்த ஒரு ஜென்மாவுக்கு காரணமாவே இருக்கு. அந்த ஜென்மாக்களும் அடுத்த பிறவியின் இடத்துல இருந்தும் குறைஞ்சுட்டே வருது. இப்படி நாமாவை சொல்ல பக்தி விரக்தி வளர்ந்திடும்னு என்னெல்லாம் கேட்கிறோமோ எல்லாமே நமக்கு கிடைச்சிடுறது. அப்படின்னா இந்த நாமாவோட பெருசான ஏதாவது ஒரு மார்க்கம், ஏதாவது ஒரு வழின்னு உண்டா? எல்லாத்தையுமே கொடுத்துறது. எந்த பிரார்த்தனை மனசுல வச்சுட்டு இந்த நாமத்துக்கு முன்னாடி வந்தாலும் நாமாவே சொல்லத்தான் ஜெயம் நிச்சயமா நமக்கு கிடைச்சிடும், சக்சஸ் அப்படின்னு சொல்றது. இது எப்படின்னா, நம்மளே முதல் நாள் பார்த்தோம், பகவானுக்கும் நமக்கும் தச்சு விட்டே போல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு யுகத்துக்கும் பகவானே அந்தந்த யுகத்துக்கான தர்மம்னு காமிச்சிட்டு வரான். ஒரு யுகத்திலையும் ஜனங்களுக்கு எப்படிலாம் தகுதி இருக்கு, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஜனங்களுக்கு நம்ம அழகான ஒரு பாதையை காமிப்போம். நம்மளே பார்த்தோம் இல்லையா, கிருத யுகத்துக்கு அந்த ஜனங்களுக்கு எப்படி தகுதியோ அப்படி ஒரு பாதை, திரேதா யுகத்துக்கு அப்படி ஒரு பாதை, துவாபர யுகத்துக்கு ஒரு பாதை, கலியுகத்துல ஒரு சாதாரண மனிதன் 24 மணி நேரமும் அவனுடைய வாழ்க்கைன்னு எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஹோல்டர்னு அவன் வாழ்க்கையை பார்த்தோம்னா அவனுக்கு எங்க நேரம் இருக்கு கர்மானுஷ்டானம் பண்ணறதுக்கா, இல்லைன்னா யாகத்துக்கோ இல்ல யோகத்துக்கோ இல்ல தர்மத்துக்கோ, இதுக்கெல்லாம் எங்க அவனுக்கு டைம் இருக்கு? அப்ப பகவான் அவனுக்கு ஏற்ற சுலபமான ஒரு மார்க்கத்தை காமிக்கணும்னு அவன் நம்மளோட இன்னும் டச்சில் இருக்கிறதுனால தானே அவனுக்கு அதெல்லாமே தெரியறதுன்னு அழகா அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சுலபமான மார்க்கத்தை கையில காமிச்சிருக்கா இல்லையா? எந்த அளவுக்கு பகவான் நம்மளோட டச்சில் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு ஜெனரேஷன் நமக்கே ஒரு ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அந்தந்த ஜெனரேஷன்ல வரக்கூடியவங்களோட அப்படி பழகி காமிக்கிறான்.
எப்படி நமக்கு முன்னாடி இருந்த தாத்தாக்கள்லாம் பேசினது ஒரு மாதிரி, நம்ம அப்பா அம்மா அப்பா ஜெனரேஷன் பேசினது ஒரு மாதிரி, இந்த காலத்துல வர பசங்கள்லாம் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜென்சி ஜென் ஆல்பா அப்படின்னு. இப்ப இனிமே வரக்கூடியவா இப்ப இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் பேசுறது ஒரு மாதிரி. அதுல பகவான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பகவான் ஜென்சி உள்பட எப்படி பேசணுங்கிறது இப்ப காமிக்கிறான். ஜென்சியோட ஜென்சியில இந்த காலத்துல இருக்கிற பசங்கள்லாம் அவ பேசுற வார்த்தையே டிஃபரெண்டா இருக்கும், அவருடைய கைகள்னால காமிக்கிற ஜெஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும், அப்படித்தானே பேசிப்பான். அதனால பகவானும் அந்த அளவுக்கு இறங்கி வரலாம். எப்படின்னா ஜென்சியில நம்ம எல்லாம் ஏதாவது பேசிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க இப்பதானே எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு, எப்படிடா எழுதுறேன் சக்சஸ் செம்மையா ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு இந்த காலத்து குழந்தை எல்லாம் அப்படித்தானே கை காமிக்கும். பகவான் சொல்றாராம், இந்த மாதிரி நாமான அழகான ஒரு பாதையை காமிச்சேன், நீங்களாமும் ஸ்ரத்தையா அந்த நாமங்கிற பாதையை பிடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி புருஷோத்த மாதத்துல நம்ம சைத்தன்ய குருடத்துக்கு வந்திருக்கேன், என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றீங்களோ கவலைப்படாதே சக்சஸ் அப்படின்னு ஜெகநாதரை பாருங்க, அவர் கை எப்படி காமிச்சிட்டு இருக்காரு, இதுதான் சக்சஸ் அப்படின்னு காமிக்கிறாராம். அந்த அளவுக்கு நம்மளோட இந்த ஜென்சியில பேசுற மாதிரியே பகவானும் நமக்கு காமிக்கிற நாமா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, என்ன மனசுல நமக்கு ஆசை இருந்தாலுமே, அது உலகத்துல ஏதாவது லௌகிகமான விஷயமா இருக்கட்டும் இல்ல பகவான் அடையிறது பக்தியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பகவான் சொல்றான் சக்சஸ், நீ நாமா சொன்னாலே போதும் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. அற்புதமான நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு பாதை, அந்த பாதையை காமிக்கிறதுக்கும் அந்த பாதையை ஜனங்கள் எல்லாருக்குமே வருஷிக்கிறதுக்கும் எடுத்துட்டு வந்த ஒரு அற்புதமான பகவானுடைய அவதாரம் நம்ம மகாபிரபுனுடைய அவதாரம். அவருடைய சரித்திரத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்றைய தினம் ரொம்ப அழகா நம்ம மகாபிரபுனுடைய பாண்டித்யம் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம கவனிச்சோம். திக்விஜய பண்டிதர் அப்படின்னு கேசவ பட்ட காஷ்மீரி அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர், அவர் யாருனாலையுமே ஜெயிக்க முடியல. ஒரு இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் அவர் போறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்களையும் ஜெயிச்சு அவர்களெல்லாம் தன்னுடைய அடிமையா ஆக்கிட்டு அப்படி இருக்காரு. அவருடைய கர்வத்தை அடக்கத்துக்கு யாராவது வரமாட்டாளான்னு இருக்க அந்த நேரமா நவத்வீபத்துக்கு வர நம்ம திக்விஜய பண்டிதர். நவத்வீபத்துக்கு வந்த உடனே நம்ம பார்த்தோம் எல்லா பாடசாலையும் அவ கூட்டிட்டு போயிட்டான். ஆனா மகாபிரபு மட்டும் நம்ம நிமாய் பண்டிதர் மட்டும் அவர் பாடசாலையை கூட்ட நடந்துதான் வச்சுட்டு இருக்க. நம்ம திக்விஜய பண்டிதர் வர அவர்கள் 2 பேர் மத்தியிலுமே ஒரு பேச்சு ஆரம்பிக்க, அதுல அழகா 100 ஸ்லோகங்கள் கங்கை மேல சொல்லுங்கன்னு சொல்ல, அவரும் தடதடன்னு 100 ஸ்லோகங்கள் சொல்ல, அந்த 100 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் குணதோஷம் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, என் ஸ்லோகத்துல தோஷமே கிடையாது அப்படின்னு திக்விஜய பண்டிதர் சொல்ல, உடனே என்னெல்லாம் தோஷங்களும் இருக்கு அப்படின்னு மகாபிரபு அழகா எடுத்து காமிக்கிற. அதை பார்த்த உடனே அவர் கர்வம் அடக்கிறது, கர்வத்தினுடைய பங்கம் ஏற்படுறது திக்விஜய பண்டிதருக்கு. சரஸ்வதி தேவி இடத்திலே சண்டை போடுற, ஏன்னா சரஸ்வதி தேவி தானே உபாசனா மூர்த்தி அவருக்கு. அவர் உபாசனை பண்ணி தேவி அனுகிரகத்துலதான் அப்படி ஒரு பாண்டித்யம் வச்சுட்டு இருக்க. அவகிட்டே போய் கேட்கிற, அம்மா இந்த மாதிரி கைவிடலாமா, அது ஒரு 14 வயசு குழந்தை, அவன் முன்னாடி போய் நான் தோத்துட்டேனே, இப்படி என் கைவிடலாமான்னு கேட்கும் போதே, சாதாரண 14 வயசு குழந்தை கிடையாது, என்னுடைய பிரபு சாட்சாத் கிருஷ்ணர் தான் அவர் அப்படின்னு சரஸ்வதி தேவியே சொல்ல, அதை கேட்டு உடனே ஓடி வந்து நம்ம நிமாய் பண்டிதர் காலில் விழுந்து அவரிடத்திலேருந்தே உபதேசம் வாங்கிட்டு பிருந்தாவனத்துக்கு கிளம்பி, பிருந்தாவனத்துல நிம்பார்க்க சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துல இருந்துட்டு பலவிதமான கிரந்தங்கள் எழுதுற. அதுல ரொம்ப அழகா நமக்கு அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பேற்பட்டதுன்னு தெரியும். என்னன்னா ரொம்ப சாஸ்திரம் வியாக்கரணம் தர்க்கம் அப்படின்னு இருந்தவர் மகாபிரபுனுடைய ஒரு கட்டாட்சத்துக்கு பாத்திரம் ஆனதுனால பிருந்தாவனத்துக்கு போய் அவர் ஒரு கிரந்தம் எழுதுறார். முக்கியமா பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். ஆனா மகாபிரபு கட்டாட்சத்துக்கு பாத்திரமானதும் பிருந்தாவனத்துல போய் என்ன கிரந்தம் எழுதுறார் அப்படின்னா, நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்தை மட்டுமே எடுத்து வியாக்கியானம் எழுதியிருக்காரு நம்ம கேசவ பட்ட காஷ்மீர். அப்படி ஒரு ரசிகராகவே மாத்திட்டார் நம்ம மகாபிரபு. அவரை அப்படி ஒரு கிருஷ்ண பக்தியவே ஊட்டி விட்டார் மகாபிரபு அந்த கேசவ பட்ட காஷ்மீரிக்கு. அப்படி அவர் கிளம்புற இந்த மாதிரி திக்விஜய பண்டிதரையே நம்ம மகாபிரபு ஜெயிச்சாச்சு அப்படிங்கறது கேள்விப்பட்ட உடனே நவத்வீபத்துல என்னென்னலாம் பாடசாலை என்னென்னலாம் கூட்டி இருந்ததோ, யார் யாரெல்லாம் வித்வான்கள் வாத்தியார்கள்லாம் இருந்தாலும் எல்லா வாத்தியாருமே வெளியில வரா. அவரவர்கள் வெளியில வந்து ஒரு பெரிய சதஸ் என்னன்னா இவரை கூட்டிட்டு வந்து இவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா திக்விஜய பண்டிதரையே ஜெயிச்சுட்டாருன்னா எப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் இருக்கணும் நம்ம நிமாய் பண்டிதருக்கு. அதனால அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு அழகா பொன்னாடை எல்லாம் போட்டு ஒரு பெரிய சபையில எல்லா பெரியவாரும் கூட்டிட்டு வந்து அவரை ரொம்ப அழகா அவருக்கு சம்மானம்லாம் பண்ணி கொடுக்க, யாருங்க வரனா நம்ம பண்டிதரை பார்க்கறதுக்கு கங்காதாஸ் அப்படிங்கிறவர நிமாய் பண்டிதருடைய குரு. அவர்கிட்டதான் முதல்ல வியாக்கரண சாஸ்திரம் கத்துண்ட நம்ம கங்காதாஸ் வந்த உடனே நிமாய் பண்டிதர் அப்படியே சேவிக்கிறார் கங்காதாச. அவர் அப்படியே நிமாய் பண்டிதரை தூக்கிட்டு ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு
கண்கள் நேர்ந்து அப்படியே ஜலம் வருது. ரொம்ப பெருமை எனக்கு, என்னுடைய ஒரு சிஷ்யன் இப்படி அவனுக்கு ஒரு கீர்த்தி ஏற்படுறதுன்னா இதுக்கு மேல யார் ரொம்ப சந்தோஷப்படுவான்? நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கங்காதாசுமே ரொம்ப அழகா நம்ம நிமாய் பண்டிதருக்கு ஆசீர்வாதம் பண்ண எல்லா வித்வான்களுமே வந்து நல்ல ஜெயகோஷங்கள்லாம் போடலாம் நிமாய் பண்டிதர் இடத்துல. அவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவர்கள்லாம் பல வருஷமா இந்த சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. 30 வயசு 40 வயசு பலவிதமான சாஸ்திரங்கள் பலவிதமான சதசெல்லாம் போய் அப்படி அவர்கள் தேர்ச்சி பெற்று வச்சுருக்கா ஒரு சாஸ்திரத்திலையுமே. ஆனா அவர்களால இந்த பண்டிதரை ஜெயிக்க முடியல. இந்த 16 வயசு குழந்தை எப்படி ஜெயிச்சான், இவனால எப்படி ஜெயிக்க முடிஞ்சதுன்னு அவர்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சரியம்னா, பாண்டித்யத்துல ஜெயிக்கிறது இருக்கட்டும், ஆனா அவர் புத்தியே மாத்திட்டாரு. அதுதானே எங்க விஷயம். அவருடைய ஸ்வபாவத்தையே மாத்திட்டார். அது வரைக்கும் எப்படி இருந்தார்? நல்ல கர்வம், யாரை பார்த்தாலும் தோஷத்தையே சொல்லிட்டு இருப்பார், எல்லாருமே தான் அடிமையா வச்சுட்டு இருந்தார். ஆனா ஒரு நாள் நிமாய் பண்டிதரோட இருந்த அந்த உபதேசத்தை வாங்கிட்டார். அடுத்த க்ஷணம் எல்லா அடிமைகள்னு யார் யாரெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே விட்டார். தனக்கு என்னென்னலாம் கீர்த்திகள் என்னென்னலாம் பேர் பட்டம் இருந்ததோ எல்லாத்தையுமே விட்டார். எல்லா சொத்தையும் விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் விருந்தாவனத்துக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறாருன்னா, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தருக்குள்ள எப்படி இவனால பண்ண முடிஞ்சது, எப்படி இந்த குழந்தையினால பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. அப்படி ஒரு ஆச்சரியத்தோட இந்த நிமாய் பண்டிதரை எல்லா ஜனங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. நிமாய் பண்டிதருக்கும் நேற்றைய தினம் நம்ம கதையில பார்த்தும் போது எப்படி அவர் இருந்தார், போறவர்கள் வரவர்களோட எல்லாம் ஒரு கிண்டலா பேசிட்டோம், ஒரு பரிகாசம் பண்ணிட்டோம், எல்லாரோடையும் ஒரு கேள்வி பண்ணிட்டோம். அப்படித்தானே சாதாரணமா அப்படித்தானே இருந்துட்டு இருந்தார் எல்லாரோடையுமே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மகாபிரபுவும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவருடைய இந்த ஒரு சாப்பல்யம் அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஒரு நாளுமே அவர் ஏதோ எதிர்பார்க்கிற அப்படின்னு தெரிய வருது. யார் எதிர்பார்க்கிற, என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, ஒரு குரு வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஒரு குரு ஆசிரியக்கணும், ஒரு குரு ஆசிரியக்கணும்னு அவர் மனசுல அப்படி ஒரு எண்ணம். அவரும் எவ்வளோ பாகவத பாராயணம் பண்ணிட்டார். ஒரு தடவையும் பாகவத பாராயணம் பண்ணும் போதே, ஒரு தடவையும் குச்சேலோபாக்கியாரம் படிக்கும் போதே, ஒரு தடவையும் அவர்கள் 2 பேருமே, யாருன்னா குச்சேலரும் கிருஷ்ணரும் பேசிக்கிறத அவர் பார்ப்பார். அவர்கள் 2 பேர் பேசிக்கிறத பார்க்கும் போதே அவர் கண்களேதான் அப்படியே ஜலம் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, குருவனுடைய பெருமையை அந்த இடத்துல கிருஷ்ணரே அவருடைய வாக்குனால எடுத்து காமிக்கிறார். குச்சேலா நிறைய பேர் என்ன பார்க்கறதுக்காக வரான். நான் துவாரகையினுடைய ராஜா, துவாரகாவுடைய ராஜாவா இருக்கிறதுனால எவ்வளவு ஜனங்கள்லாம் என்ன பார்த்து என்கிட்ட பலவிதமான பிரார்த்தனைகளோட வருவான் இல்லையா. ஒரு நாளும் நானும் கவனிப்பேன், யாராவது ஒருத்தர் ஏழையா வரா அப்படின்னா வரக்கூடிய ஜனங்கள்லாம் என்கிட்ட முதல்லயே எப்படி பேச ஆரம்பிப்பாங்கன்னா, குச்சேலரை போல ஏழையா இருக்கேன், குச்சேலரை போல ஏழையா இருக்கேன், ஏதாவது எங்களுக்கு பண்ணணும், ஏதாவது எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு அவர்களுடைய தரித்திரத்தை சொல்லும் போதே உன் பேரை வச்சுதான்ப்பா சொன்னா. குச்சேலர் போல ஏழைன்னு சொல்லிட்டு அவர்கள் மனசுல சாந்தியே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வாழ்க்கையில என்கிட்ட வந்து பல விதமா பிரார்த்தனை பண்ணிட்டு பல விஷயங்கள் என்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அவர்களெல்லாம் போறான். நான் ஒண்ணு கவனிச்சேன், என்னன்னா குச்சேலர் மாதிரி தரித்திரனா இருக்கேன், குச்சேலர் மாதிரி தரித்திரனா இருக்கேன்னு எல்லாருமே என்கிட்ட வந்தாலே நான் நினைச்சேன், அந்த குச்சேலர் ஏன் என்கிட்ட இன்னும் வரல? அப்ப அவனுக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா. அவனை போல தரித்திரம், அவனை போல தரித்திரம்னா அந்த தாரித்திரத்தினால அவனும் பல விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கணுமே. ஆனா குச்சேலா நீ வரல பாரு, நீ வரலன்னா அதுல இருந்து என்ன தெரியாது, மனசு சாந்தியோட நீ இருந்துட்டு இருக்கேன்னு தெரியாது. என்ன பாத்தியா, நான் எப்பேற்பட்டவன் தான், துவாரகாவுடைய ராஜா. குச்சேலா ஏதோ வெளியில கேட்கறதுக்கு துவாரகாதிபதி துவாரகா ராஜான்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா ஒரு ராஜா அப்படின்னு சொன்னான்னா அந்த ராஜாக்கு டென்ஷன் அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் மனசுல. ஒரு சாதாரண கிரகஸ்தனே ஒரு வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேரை பாத்துக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். 3-4 பேர் கிடையாது, கோடிக்கணக்குல ஜனங்கள் குடும்பம் அந்த ராஜாக்கு. அந்த ராஜான்னு இருந்தான்னா அவனுடைய அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவனுடைய குழந்தை பிரஜைகள் அப்படின்னு தானே பேரை வைக்கலாம். அப்ப எப்பேற்பட்ட பெரிய குடும்பம், அந்த பெரிய குடும்பத்தை காப்பாற்றணும். வெளியில இருந்து யாராவது சண்டையில வந்தானா அவர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும். உள்ளேயே ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அங்கேயும் ஏதாவது சரி பண்ணி அவர்களை காப்பாற்றணும். நல்ல மழை பெய்யணும், அதுக்கு நல்லபடி பார்த்துக்கணும். விவசாயம் நல்லபடி நடக்கணும், அது நல்லபடி பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. பொதுவா ராஜான்னு சொன்னோம்னா அந்த ராஜாவுடைய லக்ஷரி எல்லாம் தான் நம்ம பாக்குறோமே தவிர அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அவ்வளவு நம்ம பார்க்கறதே இல்லை. ஆனா அவ்வளவு இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப ஒரு ராஜாவா இருக்கிறேன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படணும், என் மனசுல எவ்வளவு டென்ஷன் இருக்கணும். அதுவும் கிருஷ்ணாவதாரம் எடுத்து பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துல ராமராவது கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காட்டுக்கு போறாரு, பிரச்சனை இப்படிலாம் வருது. கிருஷ்ணாவதாரம் பிறந்தர் பூதன திருநாவர்த்தன் சகடாசுரன் இவ்வளவு பிரச்சனை. ராஜாவால துவாரக
அழகையில ஒரு இடத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஜராசந்தன் ஒரு தடவையும் பெரிய பெரிய கூட்டமா அக்ஷரணி எடுத்துன்னு வந்து சண்டை போடுறான். இவ்வளவு மத்தியிலுமே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட என் மனசுலயும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம டென்ஷனும் இல்லாம நான் சாந்தியோட இருக்கேன். குச்சேலா பரம தரித்திரத்துல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கைன்னு இருந்தாலும் கூட உன் மனசுல எந்த விதமான ஒரு கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம நீ சாந்தியோட இருக்க. அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? உன்னுடைய சாந்திக்கும் என்னுடைய சாந்திக்கும் என்ன காரணமா இருக்கும்னு கேட்கும் போதே எதான் சொல்லணும், குரோர் அனுக்கிரகேனேவ புமான் பூர்ணஹ பிரசாந்தயே. நம்ம ரெண்டு பேரும் நம்ம குருநாதர் இடத்துல சாந்திபின் இடத்துல நம்ம குரு கைங்கரியம் பண்ணிட்டு வரும்போதே ஒரு நாள் விறகெடுத்துட்டு வரணும்னு காட்டுக்கு போனோம். விறகெடுத்துட்டு வரணும்னு காட்டுக்கு போகும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதுடா மழை பெய்யறது, இந்த விறகெல்லாம் ஈரம் ஆயிடுச்சுலாம் அது உபயோகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு நம்ம என்ன மேல் வஸ்திரம் வச்சுட்டு இருந்தோமோ அந்த மழையில நம்மளை காப்பாத்திக்கிறதோட இந்த விறகை காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு கைங்கரியத்துக்கு ரொம்ப உபயோகமாகுமேன்னு அதை நம்ம காப்பாத்திட்டு ஓடி வந்தோம். சொட்ட சொட்ட அந்த ஆசிரமத்துக்குள்ள வரும்போதே குருநாதர் நம்மளை பார்த்து அந்த குரு கைங்கரியத்துக்கு சந்தோஷப்பட்டு அவருடைய ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு, குழந்தைகளா எப்பொழுதுமே சாந்தியோட இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் பண்ண அந்த அனுகிரகம் தான் இன்னி வரைக்கும் உனக்கும் மனசுல அப்படி ஒரு சாந்தி, எனக்கும் அப்படி மனசுல ஒரு சாந்தி அப்படின்னு பகவானே அவருடைய வாக்குனால சொல்றார். இத்தம் விதான்யனே காலி வசதாம் குரு விஸ்வசோ குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹ பிரசாந்தயே. நம்மளும் நம்ம பகவன்னாம போதேந்திரால சேவிக்கணும்னு போனோம்னா அங்க அவரை பார்க்கும் போதே போர்டுல இந்த ஒரு ஸ்லோகம் தான் எழுதி போட்டிருக்கோம். குருநாதருடைய அனுகிரகம் இருந்தாதான் ஒருத்தன் பூர்ணத்தை அடையலாம், ஒருத்தன் பூர்ணனா இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பகவானே அவருடைய வாக்குனால சொல்ற, நான் எதனால சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, யாகத்தினால சந்தோஷப்படுறேனா, யோகத்தினால சந்தோஷப்படுறேனா, தியாகத்தினால சந்தோஷப்படுறேனா, தபசுனால சந்தோஷப்படுறேனா? சந்தோஷப்படலே வாஸ்தவம் தான். ஆனா எந்த அளவுக்கு சந்தோஷப்படலன்னா, ஒருத்தன் ஸ்ரத்தையா ஒரு குரு இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் இடத்துல சந்தோஷப்படுற மாதிரி மற்ற சாதனைகள்ல நான் அவ்வளவுதான் சந்தோஷப்படதே இல்லை. நாஹவித்யா பிரஜாதிப்யாம் தபசோ பசமேனவா துஷ்யேயம் சர்வபூதா குரு சுஷ்ரூஷயாயதா. இதெல்லாம் மகாபிரபு பாகவதத்துல பாராயணம் பண்ணிட்டு வர அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? அவருக்கு என்ன மனசுல ஒரு ஆசை இருக்கும்? என்ன? குரு அடையணுமே, குரு அடையணுமே. ஒரு குரு இருந்தா தானே நமக்கு அப்பேற்பட்ட பக்தி சித்திக்கும். ஒரு குரு இருந்தா தானே நம்மளால மோட்சத்துக்கு போக முடியும், நம்மளால பகவானை பார்க்க முடியும்னு மனசுல அவ்வளவு எண்ணத்தோட அவர் இருந்துட்டு இருக்க. எந்த ஒரு அவதாரம் பகவான் எடுத்துட்டு வந்தாலும் அவரே காமிக்கிற ஒரு குருவா ஆசிரியக்கணும் அப்படின்னு. ராமாவதாரம்னு எடுத்துட்டோம்னா சாட்சாத் பகவான் தான். ஆனா ராமரே வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்களெல்லாம் தன்னுடைய குரு அப்படின்னு அவர் ஆசிரியச்சுன்னு காமிக்கிறாரு. கிருஷ்ணாவதாரம்னு எடுத்தோம்னா கிருஷ்ணர் தான், பகவான் தான். ஆனா அப்பேற்பட்ட கிருஷ்ணருமே சாந்தீபினி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துட்டு 64 நாட்கள்ல 64 கலைகளை கத்துண்டு அவரை ஆசிரிச்சு இருக்கார் அப்படின்னா பகவான் காமிக்கிறார் நமக்கு ஒரு குரு சம்பந்தம் தேவை அப்படின்னு. அந்த குருனுடைய சம்பந்தம் இருந்தாதான் நம்மளால ரொம்ப பவித்திரமா ஆக்கிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு குரு சம்பந்தம்னு இல்லை அப்படின்னா எந்த ஜன்மான பகவானை போய் அடையிறது, எப்படி நம்ம பகவானை போய் அடையிறது? ஆனா அந்த குருவே நமக்காக அவரோட கருணையோடையும் கிருபையோடையும் இறங்கி வந்து நம்மளோட பழகி, அதுவும் எப்படி பழகுற அப்படின்னா ஏதாவது விதத்துல சம்பந்தம். அந்த குரு இடத்துல போய் ஒரு சின்னதா ஒரு மாலையை அவர் இடத்துல போட்டோமா, அந்த குருவுக்கு ஏதாவது நம்ம தான் பண்ணிட்டு வந்து அவருக்கு கொடுத்து அதை அவர் எடுத்துக்கிறாரா, அந்த குரு வரும்போதே அவருக்கு ஏதாவது ஒரு சுஷ்ரூஷ சின்னதா ஒரு கைங்கரியம் பண்ணதுன்னு பண்றோமா, அவரோட பேசுறதா, அவரை பார்க்கறதா, அவரை ஸ்பர்ஷிக்கிறதா, இப்படி இந்த குரு என்ன பண்ணுவார்னா இறங்கி வந்து ஏதாவது ஒரு வியாஜத்துல ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு அந்த சம்பந்தத்தினாலேயே சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் பாவனமாக்கிடுற, எல்லாரையும் பவித்திரமாக்குறதுன்னு மட்டும் இல்லை, அப்படியே அவரோட இருக்கிற சமயம் அவரோட கைங்கரியத்துல இருக்கிறது எல்லாமே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். நமக்கு அதெல்லாம் அவ்வளவா தெரியவே தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா பகவானுடைய திருவடியில நம்ம இருக்கோம். நமக்கே புரியாது. நம்ம எதுவும் கஷ்டமான சாதனைகளும் ஒன்றும் பண்ணவே இல்லையே, நம்ம எதுவும் கடினமான தியானம்லாம் எதுவும் பண்ணவே இல்லையே. ஆனா அப்படி பகவானுடைய திருவடியில வந்துட்டோம் அப்படின்னா இதற்கு என்ன காரணம்னா குரு அருள் என்ற பெரும் காட்டினார் அதிசயம் இது ஆனாலும் உண்மை. குரு அருள் அப்படிங்கிற ஒரு பெரும் காட்டுனால நம்மள பகவான் நமக்கு அறியாமையே அந்த குரு என்ன பண்ணிடுவாருன்னா குப்பையில இருந்த ஒரு சின்ன ஒரு மலரா இருந்தது கோபுரம் சென்று அலங்கரித்ததே அப்படின்னு
பகவத் திருவடியில அவர் அப்படி பவித்திரமாக்கி நம்மள பகவான் இடத்திலே சமர்ப்பிச்சிருக்காரு இல்லையா? அதனால அப்பேற்பட்ட அந்த குரு அடையணுமே, நம்ம வாழ்க்கையில ஒரு குரு வரமாட்டாரா அப்படின்னு தவிச்சுட்டே இருக்கக்கூடிய நம்ம பிரபு. நம்மளே பார்த்தோம், ஒரு குரு அப்படிங்கிறவரை நம்மளாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, நம்மளா தேடினாலும் அது அப்பப்ப விபரீதமா கூட போயிடலாம். அதனால நம்மளா தேடத்தோட என்ன பண்ணலாம்னா பகவான் திருவடியில உட்கார்ந்துட்டு கதறணும், அழணும். பிரபு நான் அடையணுமே, உன் திருவடி அடையணுமே, இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த சம்சாரத்துல விழுந்துட்டே இருக்க போறேன், இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி வாழ போறேன், எப்படியாவது உன்னுடைய சரணத்தை அடையணுமே, அதற்கான வழியை காமிக்க மாட்டேயான்னு பகவானுடைய திருவடியில அழுதுண்டே இருந்தோம்னா சந்தோஷப்பட்டு பகவானே ஒரு குருநாதர் அனுப்புவார். நம்ம மகாபிரபுவும் இப்படி மனசுல எண்ணத்தோட இருக்க அந்த நவத்வீபத்துக்கு ஒரு மகாத்மா உள்ளவர, அவருக்கு ஈஸ்வரபுரி அப்படின்னு பேர். ஈஸ்வரபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மா பல இடங்கள் பல தேசங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு வர இந்த நவத்வீபம் அப்படிங்கிற இடத்துக்கு வர. ஈஸ்வரபுரி யாருடைய சிஷ்யர் அப்படின்னா ஈஸ்வரபுரியுடைய குருவுக்கு மாதவேந்திரபுரி அப்படின்னு பேர். மாதவேந்திரபுரி யாருடைய சிஷ்யர்னா மத்வாச்சாரியரை கேள்விப்பட்டிருப்போமே, அந்த மத்வாச்சாரியருடைய சிஷ்யர் தான் இந்த மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரியும் ரொம்ப ஒரு பெரிய மகாத்மா, சந்நியாச தர்மத்துல இருந்தவர். எப்பொழுதுமே கிருஷ்ணரையே தியானம் பண்ணிட்டு கிருஷ்ணமயமாவே அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த அப்பேற்பட்டவர் நம்ம மாதவேந்திரபுரி அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா, சந்நியாச தர்மம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த தர்மத்துல 2 விதமான விருத்திகள் சொல்லது உண்டு. ஒண்ணு மதுகர விருத்தி அப்படின்னு பேரு, ஒண்ணு அஜகர விருத்தி அப்படின்னு ஒரு விருத்திக்கு பேர். மதுகர விருத்தினா என்னன்னா, இவர்கள்லாம் பிக்ஷை வாங்குறதுக்கு போகும்போதே ஒரு வண்டு அந்த புஷ்பத்திலிருந்து அதனுடைய அந்த ரசத்தை எடுக்கணும் அப்படின்னா, அந்த புஷ்பத்திலிருந்து ரசத்தை எடுக்கும் போதே எப்படி அந்த புஷ்பத்துக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான பாதையும் இல்லாம, அந்த புஷ்பத்துல எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம எடுத்துட்டு போறதோ, அந்த மாதிரி பிக்ஷை வாங்கிக்கிறதுக்கு வரவர்கள் அந்த கிரகஸ்தனுடைய கிரகத்து வெளியில வந்து கிரகஸ்தனுக்கு எந்த விதமான ஒரு துக்கத்தையும் கொடுக்காமையும் கஷ்டத்தையும் கொடுக்காமையும் பிக்ஷையை வாங்கிட்டு போறது அப்படிங்கிறது மதுகர விருத்தி அப்படிங்கிற விருத்தி. அடுத்ததான் அஜகர விருத்தி அப்படிங்கிற விருத்தி. அஜகர விருத்தினா என்ன அப்படின்னா, இந்த மலைப்பாம்பெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மலைப்பாம்பு ஆகாரத்தை தேடிட்டு போகாது. அது என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருந்து இருக்கும், தன்னை தேடி என்ன ஆகாரம் வருதோ அதை எடுத்துக்கும். அதுதான் அஜகர விருத்தி அப்படிங்கிற பேர். இது பாகவதத்திலே ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல வருது. எங்கன்னா 24 குரு அப்படின்னு ரொம்ப அழகா ஏகாதச ஸ்கந்தத்துல உலகத்துல ஒண்ணுமே நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறது. அதுல சாட்சாத் தத்தாத்திரேயரே அவர் தான் இந்த உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு வர. அவர் சொல்ற, மலைப்பாம்பை பார்த்து நான் இதெல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னு. கிராசம் சுமருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவா எதிர்ச்சைவா பதிதம் கிரசேத் ஆஜகரோ கிரியா. ஒரு மலைப்பாம்பு எப்படி இருக்குன்னா, கிராசம் சுமருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவா. மலைப்பாம்பு இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். பெருசா ஒரு மான் குட்டி வந்துதான் கிடைச்சுதான் சாப்பிடுது, சின்னதா ஒரு முயல் குட்டி வந்ததுதான் அதை எடுத்து சாப்பிடும், எதுவுமே வரலையா அன்னைக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த அஜகர விருத்தியில இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பான்னா, அவர்களுக்கு ஒரு நாள் நல்ல ஆகாரம் கிடைச்சதும் அவர்கள் சாப்பிடுவாங்க, இல்ல ரொம்ப அல்பமான ஆகாரம் கிடைச்சதும் அதை அவர்கள் எடுத்துப்பாங்க. அதுலயே கூட விரசம் அப்படின்னு சொல்ற ஒரு சில சமயங்கள் கிடைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, பழையதா கூட கிடைக்கிறதுக்கு ஒரு அந்த இடத்துல சான்ஸ் இருக்கலாம். பாகவதத்தை எடுத்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஜடவரதனுடைய சரித்திரத்துல கூட அதே மாதிரி தான் ஏற்படுது. ஜடவரதர் சரித்திரத்துல அவரை ரொம்ப அலட்சியப்படுத்திடுறான். ரொம்ப அலட்சியப்படுத்துறதுனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ரொம்ப நிறைய நாட்கள் பழையதா இருக்கட்டும், இல்லைன்னா பாத்திரத்துல கடைசியில அந்த காந்தல் இருக்குமே அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் வந்து போட்டு வராம அவருக்கு. ஆனா அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னா, விஷமம் யூனம் அதிகமிதி வேத கன விஞ்ஞாத பலீகரண குல்மாஷ ஸ்தாலி புரிஷாதீனி அப்படி அமிர்தவது அப்யவஹரதி. அப்பேற்பட்ட விரசமா பழையதா இருக்கட்டும் காந்தலா இருக்கட்டும் இதெல்லாம் போட்டா கூட அவர்கள்லாம் அதை எப்படி பார்ப்பானா, அப்படிலாம் பார்க்க மாட்டான். அமிர்தவது அப்யவஹரதி, ஞானிகளா இருக்கக்கூடியவன் அதையும் அப்படி எடுத்து சாப்பிடுவா. அப்படி கிராசம் சுமிருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமைவா, நல்லா கிடைக்கலாம், எதுவுமே கிடைக்காம போகலாம், அல்பமா கிடைக்கலாம். ஆனா எதிர்ச்சையவா பதிதம், எதிர்ச்சையா எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிற ரொம்ப மகத்தான ஒரு விருத்தி இந்த அஜகர விருத்தி அப்படிங்கிறது. நம்ம மாதவேந்திரபுரி இருக்காரு, அவரும் அப்பேற்பட்ட அஜகர விருத்தியில இருந்தவர் தான். அப்படி இருந்துட்டு ஒரு க்ஷேத்திரமா போக அவருக்கு பிருந்தாவனம்னா அவ்வளோ ஆசை, அவ்வளோ இஷ்டமா இருக்கும். பிருந்தாவனத்துல இருந்துட்டு பிருந்தாவனத்திலே துவாதசாட்சரி ஜபம் நிறைய பண்ணிட்டு பிருந்தாவனத்திலே கிருஷ்ண தியானத்தை பண்ணிட்டு இருக்கார். அதுலயும் பிருந்தாவனத்திலயுமே பல இடங்கள்ல ரொம்ப அழகா கோவர்தனம் அப்படிங்கிற பிரதேசம். அந்த கோவர்தனம் பெரிய மலை,
ஆனா இந்த காலத்துல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பெருசா மலை மாதிரி எல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்றா, அந்த கிருஷ்ணனை நினைச்சு 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 விரகத்துல அப்படியே உருகி போயிட்டான் அந்த மலையை. அப்படி அந்த கோவர்தனம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல ரொம்ப அழகா அந்த கோவர்தனத்திலேயே 2 குண்டமும் உண்டு. கோவிந்த குண்டு, ராதா குண்டு அப்படின்னு ரொம்ப அழகா அந்த 2 குண்டம். இந்த 2 குண்டத்துக்குமே பக்கத்துல இவர் உட்கார்ந்துட்டு அவருடைய தபசு, அவருடைய தியானம், கிருஷ்ணரையே நினைச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. சொன்னோம் இல்லையா, அஜக்கர விருத்தி அப்படிங்கிற விருத்தி தான். அவருக்கு எதிர்ச்சியா நீங்க ஏதாவது ஆகாரம் கிடைச்சதுன்னா அதை எடுத்துப்பார், அப்படி எதுவும் கிடைக்கலன்னா நீங்க சாப்பிடாமே இருப்பார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி விருந்தாவனத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே 1 நாள் 2 நாள் 3 நாளா எதுவுமே கிடைக்காம இருக்கு. அவரும் எதுவுமே சாப்பிடாம அதனால லட்சியப்படுத்தவே இல்லை. அவரும் எதுவும் சாப்பிடாமே உட்கார்ந்துட்டு இருக்க. பக்தன் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா, பகவானுக்கு எப்படி இருக்குமானா, இவ்வளவு நாள் ஆச்சே நம்ம பக்தன் எதுவுமே சாப்பாடுலேன்னு தானே பகவான் நினைச்சுப்பான். அவர் அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன குழந்தை ஓடி வரான். அந்த குழந்தை ஓடி வந்து கையில என்னன்னா நிறைய பால் எடுத்துட்டு வரான். ஓடி வந்து பாபா பாபா அப்படின்னு சொல்றான். இவர் இப்ப கண்ணை திறந்து பாக்குற, யாருன்னா சின்னதா ஒரு குழந்தை, அழகா ஒரு முட்டாசு, ஒரு கோமணம், கையில ஒரு குச்சி, இந்த இருக்க ஒரு பாத்திரத்துல பால் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னப்பா என்ன விஷயம்? இல்ல பாபா, உங்களை பார்த்தேன், உங்களுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, சரி அதனாலதான் வந்து கொடுக்கலாம்னு. அடடா, என்கிட்ட எதுவும் காசெல்லாம் இல்ல கொடுக்கறதுக்கு, நீ வேண்டாப்பா நீ வச்சுக்கோ. காசுக்காக நான் எடுத்துட்டு இருந்தேன், நான் 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க அதே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எதுவுமே சாப்பிடாம இருக்கேன், அதனாலதான் சரி பட்னி போடக்கூடாது இல்லையா. என் அம்மா எப்பொழுதுமே சொல்லுவா, யாரையாவது பார்த்தானா யாராவது ரொம்ப சாப்பிடாமலாம் இருக்கா அப்படின்னா உடனே அவ சாப்பிடாதவா, அவளுக்கு பசியுமே இருக்கக்கூடாது, ஓடி போய் ஏதாவது அன்னம் கொடுத்துடணும்னு என் அம்மா எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கான். அதனால உங்களை பார்த்தேன், ஆசையா இருந்தது, உங்களுக்காக இந்த பால் எடுத்துருக்கேன், நீங்க எடுத்துக்க மாட்டேலா அப்படின்னு வந்து அந்த பாலை கொடுக்குறான். அவரும் பார்க்கிற குழந்தையும் நல்லா அழகா இருக்கான், நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பள்ளின்னு அப்படியே அவன் இடத்துல இருந்து ஒரு ஜோதியா வருது. இவர் யோசிக்கிற, யாரா இருப்பாரு, என்னப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அந்த குழந்தை சொல்றா, கோவர்தனே வசாமி யஸ்மின் விரதம் கோச்சாரணம் மம பிதானந்தோ யசோதாமே மாதா ச சுபல சகா. என் பேரா, என் பேர் கோவிந்த் அப்படின்னு பேர். கோவிந்தனா, ஆஹா அழகா இருக்க பேரு, எங்க இருக்க? இதோ கோவர்தனத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? உன்னுடைய அம்மா அப்பா? என் அப்பாவுக்கு நந்தன்னு பேரு, என் அம்மாவுக்கு யசோதான்னு பேரு. அப்படியா? நந்தன்னு அப்பா பேரா, யசோதான்னு அம்மா பேரா? உன் பேர் வேற கோவிந்தன் சொல்ற, நீ வேற கோவர்தனத்தை தங்குறானா? இவர் யோசிக்கிற, அடடா சாட்சாத் நம்ம ஆராதனை பண்ற அந்த கோவிந்தனே தான் வந்திருக்கானோ. ஒரு பக்கம் மனசு யோசிக்கிறது பகவானே தான் வந்திருக்கானோன்னு, ஒரு பக்கம் அதே மனசு சொல்றது, இல்ல இல்ல நமக்கு அப்படி எல்லாம் தகுதி இருக்கா என்ன, பகவான் நம்ம முன்னாடி வர அளவுக்கு நமக்கு அப்படி ஒரு பக்தி இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் மனசு அப்படியும் சொல்றது. என்னன்னு தெரியல. அந்த குழந்தை சொல்றான், திருஷ்பா காமிஹ யோகீந்திரம் சுச்சாந்தம் கிருபைவஹி நிஸ்வார்த்த சரிதோஹம் தே ததாமி மதுரம் பயஹ. நிறைய நாட்களா நீங்க சாப்பிடாமே இருக்கலாம், அதனாலதான் சரி உங்களுக்கு பால் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பாபா இதாங்க பால் அப்படின்னு பாலை எடுத்துட்ட. பால் எடுத்து குடிச்சா அந்த பாலும் அமிர்தமா இருக்கு. அப்படிதான் அதுல இருந்து ஒரு ரசம் ஏற்படுது. உடனே அந்த குழந்தை அப்படி ஓடி போனானா, இந்த குழந்தையே தொடர்ந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போலான்னு போகும்போதே ஓடி போனா கால்கள்ல இருந்து சல் 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 சல்னு சப்தம் வருது. நம்மளே பார்த்தோம், பகவானுடைய திருவடி கொலுசுல இருந்து வர சப்தம் ஜனங்களுக்கு இல்ல, எப்படி அவனுடைய அழகு அவனையே மயக்கிறதோ, அவன் சலங்க சப்தம் அவனையே மயக்கிறது. பாகவதத்துல இதற்கெல்லாம் ஸ்லோகமே இருக்கு. ஐ சபல முராரே பாரிஜானு பிரசாரி கிமபி பவன பாகான் பூஷயந்தோ பவந்தோ சரித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஸ்ரவண குதுக பாஜௌ சேரதுஷ்சாரு வேகாத். அவன் காலில் போட்டிருக்கக்கூடிய கொலுசு சப்தம் செல் செல்னு ஸ்ரவண குதுக பாஜௌ அவனுக்கே எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னா, சாதாரண ஜனங்கள் நம்மளை பத்தி எல்லாம் கேட்க வேணுமா, பரம பக்தர்களை பற்றி கேட்கவும் வேணுமா? காதல் அந்த சப்தம் கேட்ட உடனே திவ்யமா இருக்கு. குழந்தை பின்னாடியே அவர் ஓடி போற. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த குழந்தை அப்படி பட்டுன்னு மறைஞ்சு போனா, இவருக்கு புரியறது பகவான் தான் வந்திருப்பாரு. அப்படியே மூச்சியா கீழே விழற. அடுத்த க்ஷணம் அவர் யோசிக்கிற, அடடா பகவானே நம்ம முன்னாடி வந்தானே, அவனே நம்மளை தேடி வந்தானே, ஆனா அப்பயும் அவனை பிடிச்சிருக்க வேண்டாமா? சரி நம்ம மனசுல அது தோணவே இல்லையேன்னா அவருக்கு பெரிய துக்கம். பகவானே வந்து நாங்க இப்படி ஒரு பாக்கியத்தை விட்டுட்டோமேன்னு அந்த துக்கத்தை நினைச்சு 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 அப்படியே சாஞ்சு கொஞ்ச நேரம் படுத்துட்ட. பார்த்தா ஒரு ஸ்வப்னத்துல அந்த கோவிந்தனே வந்து தர்சனம் கொடுக்குறான். பிரசன்னோஸ்மி மகாயோகின் தவ பிரணய நிஷ்டயா கோவர்தன தரம் தேவம் சாட்சாத் கிருஷ்ணமவேஹி மாம் அஹமர்ச்சாவதாரேன பக்தானுக்ரஹ காதரஹ கோவிந்த குண்டே விமலே வசாமி முனி புங்கவ.
அந்த கிரிதாரி அந்த கோவிந்தன் நான் தான் உங்க முன்னாடி வந்தேன் அப்படின்னு சாட்சாத் பகவானே வந்து சொல்ல, உங்க இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உங்களுக்கு கிருபை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எல்லா ஜனங்களுக்கும் கிருபையை வர்ஷிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இதோ கோவிந்த குண்டத்துக்கு அடியில இருக்க, நீங்க தான் அந்த அர்ச்சாவதார மூர்த்திய ஏழை பண்ணிட்டு வந்து அழகா ஒரு கோவில் அமைச்சு பூஜா பద్ధதி அமைச்சு ஜனங்களோட சேர்ந்து நீங்க என்ன கொண்டாடணும் அப்படின்னு பகவானே சொல்றான். மாமுத்சாப்ய மகாபுத்தே ஜெகன் மங்கள விக்கிரகம் ஏவம் பிரகாஷே க்ஷிப்ரம் மம மாஹாத்ம்யமுத்தமம். இப்படி பகவான் சொன்ன உடனே மாதவேந்திரபுரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் எல்லா ஊர் ஜனங்கள்லாம் கூட்டின்னு வந்து அந்த கோவிந்த குண்டத்துல போய் தேடினா பகவான் சொன்ன மாதிரியே அழகா அந்த கோவிந்தனும் கிடைக்கிறான். அப்படி கோவிந்தனுக்கு அன்னைக்கு உத்தாரணம் பண்ணி அப்படி வெளியில வந்து ஏழை பண்ணி அழகா ஒரு கோவில அந்த கோவிந்தனுக்காக மாதவேந்திரபுரி ஸ்தாபிக்கிற. என்னைக்கு எந்த தினம் இவர் சொப்னத்துல வந்து இவரிடத்துல சொல்லி அந்த கோவிந்தனை உத்தாரணம் பண்ணாலும் அதே தினம் பகவான் வேறொரு அவதாரம் எடுத்துட்டு வரான். யாரானா வல்லபாச்சாரியர் அப்படின்னு பேர். வல்லபாச்சாரியர் அப்படிங்கிறவர் புஷ்டி மார்க் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட புஷ்டி மார்க்கத்தை ஸ்தாபிச்ச ஒரு மகாத்மா அவதார புருஷர் யாருன்னா நம்ம வல்லபாச்சாரியர். சாட்சாத் பகவானுடைய அவதாரமே. பகவானே பகவத்கீதையில தன்னுடைய ஒரு ரூபத்தை எடுத்து காமிக்கிறான். என்ன ரூபம்னா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம். பகவான் அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் வைஸ்வானரனா இருந்துட்டு அவர்கள் என்னென்னலாம் சாப்பிடுறாலோ அதை அவர்களுக்கு உள்ள இருந்துட்டு நான் தான் ஜீர்ணிக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்றாரு. அப்பேற்பட்ட முகாக்னியினுடைய அவதாரமாகவே இறங்கி வர யாருன்னா வல்லபாச்சாரியர் அப்படிங்கிறவர். அவருடைய குடும்பத்துல 7 தலைமுறையா அவர்கள் சோமயாகம் பண்ணிட்டே வரா. இந்த சோமயாகம் பண்ணிட்டு வர கடைசியில 100 சோமயாகம் யாருக்கு பூர்த்தி ஆகுதோ அவர்கள் இடத்துல ஒரு அவதார புருஷனே பிறப்பான ஒரு வதந்தி. அதுல இந்த 7வது தலைமுறை லக்ஷ்மண பட்டர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவரோட தான் 100வது சோமயாகம் முடியறது. அவருக்கு தான் இந்த வல்லபாச்சாரியர் அப்படின்னு பகவானே அவதாரம் பண்ணிட்டு வர. வல்லபாச்சாரியர் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய கிரந்தங்கள், அவருடைய ஸ்லோகங்கள், அவர் பரம ரசிகர். அப்படிதான் பகவான் அனுபவிச்சிருக்க. எந்த அளவுக்கு ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம்னாலே நமக்கு புரிஞ்சுடும் பகவான் இடத்துல எப்படி அவர் பகவானை ரசிச்சிருக்க அப்படின்னு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வனிதம் மதுரம் சரிதம் மதுரம் ரமிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் வேணோ மதுரோ வேணோ மதுரः பாணி மதுரः பாதோ மதுரோ நித்யம் மதுரம் சఖ్యం மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். 8 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகமும் எடுத்து பார்த்தோம்னா பகவான அங்கத்துக்கு அங்கம் சேஷ்டைக்கு சேஷ்டை அனுபவிச்சிருக்கார். ஒன்னொண்ணுமே அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். அவனுடைய அதரங்களுடைய அழகை சொல்றதா, அவனுடைய நயனத்தினுடைய மாதுரியத்தை சொல்றதா, அவனுடைய சிரிப்பினுடைய மாதுரியத்தை சொல்றதா, அவன் நடக்கிறதுனுடைய அழகை சொல்றதா, நான் எதை சொல்லுவேன். இப்படி நான் சொல்லிட்டே போனேன்னா நான் எந்த ஸ்லோகத்துல முடிப்பேன். அதனால கடைசியில மதுராதிபதே அகிலம் மதுரம். மதுபதி அப்படின்னே பகவானுக்கு பேர் இல்லையா? அப்பேற்பட்ட மதுராதிபதே அகிலம் மதுரம். அப்பேற்பட்ட பிரபுவனுடைய எல்லாமே மதுரம் தான் அப்படின்னு அனுபவிக்கக்கூடியவர். இப்படிலாம் அழகழகான ஸ்லோகங்கள். இன்னொரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பகவான இந்த மாதிரி மாடமேக்கர கோபாலனாகவே அவருக்கு ஒரு பாவம் ஏற்படுது. அந்த பாவத்துல கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த பிரஜத்துல மாடமேக்கர ஒரு கோபாலன் எப்படி எப்படிலாம் மாடமேக்கரவா அவனுடைய சேஷ்டை இருக்குமோ அவர்களுடைய பேச்சு இருக்குமோ அதே போலதான் இவரும் இருக்கான்.
சாட்சாத் பகவான் உபனிஷத் சிகரத்துல இருக்கக்கூடியவன், தேவர்களோட தான் சகஜமா பேசக்கூடியவன். இப்ப என்னன்னா இந்த தேவ பாஷை எல்லாம் மறந்து போய் கொஞ்ச நாளைக்கு இந்த விரஜத்துல விரஜ பாஷை கூட பரவாயில்ல, இந்த பசுமாட்டு கண்ணு குட்டியோட பேசுற பாஷை இருக்கே அதுல நல்ல தேர்ச்சி உடையவனா இருக்கானாம். ரொம்ப அழகா காமிக்கல. பிரதிபசுவனே குர்வதி சதா நமத் பிரம்மேஷேந்திர பிரவృతిஷு ச மௌனம் த்ருதவதி ருதாக்ஷீபிஹ ஸ்வாக்ஷீனவ குவலயே ரச்சிதவதே ரதிர்ப்ராதுர்பாவோ பவது சததம் ஸ்ரீபரிவிடே. கோபாலன் எல்லா பசுமாட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு போகும்போதே அவன் அந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டியோட பேசணுமே, அதற்கான பாஷை இருக்கு. அதுல பேசலாம். பிரதிபசுவனே குர்வதி சதா ஹை ஹை ஹோய் ஹோய் ஹி ஹி அப்படின்னு அந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் ஆடு வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் பாக்குறான்னா நமத் பிரம்மேஷேந்திர, எல்லா இந்திரன் பிரம்மா பரமேஸ்வரன் எல்லா 33 கோடி தேவர்களும் அந்த கோகுலத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே கோகுலத்துக்கு வந்து இவன் மாடு மேய்க்கிறத பார்த்துட்டு இருக்கான். பகவான் நினைக்கிறான், அடடா இங்கேயும் இவன் தான் வந்துட்டாரு, அங்கதான் நம்ம ஃப்ரீயா உட்காந்து முடியாது க்ஷீரா அப்படின்னா. சரி, பிருந்தாவனத்துல கொஞ்ச நாள் ஜாலியா நம்ம மாடு மேய்க்கலாம் உல்லாசமானு பார்த்தா இங்கேயும் இவர்கள்லாம் வந்திருக்காரு. இவ கிட்ட நான் என்னன்னு பேசுவேன், பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ அவரவர்கள் க்ஷீராப்திக்கு வந்தானா உருவத்தை கூட காமிக்காம வார்த்தை மட்டும் கேட்கும். அப்படியே பகவான் பேசி முடிச்சிருக்காரு இவரோடலாம். இல்லையா வெறும் மொத்த கண்ணுக்கு மட்டும் தெரியற போல, இல்ல ஹிருதயத்துல பேச போல ஏதோ பேசிடுவேன். ஆனா இப்ப இவெல்லாம் வந்திருக்காரு, இவ கேட்டா நான் என்ன பேசுவேன்? இவ கிட்ட பேசத்தான் வேணாம், இவெல்லாம் அப்படி இருக்கட்டும், நம்ம இந்த பசுமாட கண்ணுக்குட்டியோட தான் பேசிப்போம் அப்படின்னு பசுமாட கண்ணுக்குட்டியோட அதனுடைய பாஷையில ஹாய் ஹோய் ஹி அப்படின்னு பேசிட்டு இருக்காராம். பிரம்மாதி தேவர்கள்லாம் கையை போட்டுட்டாரா, அவர்கள்லாம் பாக்குறாச்ச நம்மளும் ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கலாமோ இந்த பிருந்தாவனத்துல, நம்மளும் இப்படி பசுமாட்டு கண்ணுக்குட்டியா வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு. அதுதானே பிரம்மதேவரே அவருடைய ஸ்துதியில பிரார்த்தனை பண்றது கடைசியில, இந்த பிருந்தாவனத்துல ஏதாவது ஒரு ஜென்மா கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்படி இந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டிகளும் அவ்வளவு சுலபம் ஆயிட்டாராம். ஆனா பிரம்மாதி தேவர்கள்லாம் கையை கட்டிட்டு தூரத்துல நிக்கலாம். சில தேவர்கள்லாம் கையில நிறைய புஷ்பங்களை வச்சுட்டு பகவானுக்கு போடணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. கிருஷ்ணன் என்ன பண்ணா, அவன் பாட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கானா. அவர்கள்லாம் புஷ்பம் போடணும் காத்துட்டு இருக்கான். நிப்பானான்னு பாக்குறான், ஆனா லட்சியமே படுத்தலே. அவன் பாட்டுக்கு ஜாலியா அப்படி உல்லாசமா நடந்து போறான். ஆனா அந்த தேவர்கள்லாம் பாக்குறான், அந்த தேவஸ்திரிகள்லாம் பாக்குறான், கோபிகைகள்லாம் உள்ளமா வரான். கோபிகைகள்லாம் அந்த தூரத்துல வந்த உடனே கோபிகைகள் அந்த கிருஷ்ணனை அவ ஒரு தடவை அப்படி சிரிச்சு பார்த்துட்டான் அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்றானா அவன் அறியாம அவன் அப்படியே நின்றுடுறானா. தேவஸ்திரிகள்லாம் பாக்குறா, அடடா இந்த கோபிகைகள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, நம்ம எல்லாம் அவன் திருவடியில புஷ்பத்தை போடறான்னு பார்க்க அவன் அப்படியே நடந்து போறான். அவர்கள்லாம் அவர்களுடைய பார்வைங்கிற புஷ்பத்தை அந்த கண்ணனத்தில் போட அவனால அடுத்த படி எடுக்க முடியாம அவன் நிக்கிறானே அப்படின்னா மிருகாட்சி ஸ்வாட்சி நவ குவலையை அச்சிதவதே. அப்பேற்பட்ட அந்த கோபாலன் இடத்துல ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் கடைசியில கேட்கிற, ரதிர் பிராதுர்பாவோ பவது சததம் ஸ்ரீ பரிவிடே. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் இடத்துல எனக்கு பிரேமை ஏற்படாதா, பிரேமை என்னுடைய ஹிருதயத்துல உற்பத்தி ஆகாதா, அந்த பக்திங்கிறது ஆரம்பிக்காதா அப்படின்னு வல்லபாச்சாரியார் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள் அவர் எழுதியிருக்கார். ரொம்ப அழகா ராசிக்கியமா. இவர் இப்படி இருக்காருன்னா இவர்களுடைய சிஷ்யர்களும் அப்படிதான். ஒருத்தரவே பார்த்தோம்னா சக்கரபுஜதாசா இருக்கட்டும், கோவிந்ததாசா இருக்கட்டும், நம்ம சூரதாசா இருக்கட்டும், கிருஷ்ணதாசா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அப்படிதான் பக்தி பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட ஸ்ரீ வல்லபாச்சாரியார். ஏன் வல்லபாச்சாரியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மாதவேந்திரபுரி பகவானே சொல்லி ஒரு மூர்த்தி, அவர் அச்சாவதார மூர்த்தி எடுத்து அவர் ஏழை பண்ணி ஒரு கோவில் சின்னதா கட்டறாரே. மாதவேந்திரபுரியினுடைய காலத்துக்கு அப்புறம் யார் இந்த கோவிலை பாத்துக்கிறானா இவர் தான் பாத்துக்கிறார். வல்லபாச்சாரியர் தான் அந்த கோவிலையும் அந்த பெருமாளையும் பாத்துக்கிறார். ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு அழகா அந்த பகவான் கோவர்தன கிரிதாரியா இருக்கார். அவருக்கு அப்படிதான் பூஜை. அவர்களுடைய பூஜை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டாப்பா இருக்கும். எதெல்லாம் உலகத்துல உயர்ந்த விஷயங்களும் அதெல்லாம் வச்சுதான் அவருக்கு பூஜை, அவருக்கு அர்ச்சனை, சப்பன் தோப்புன்னு பண்ணுவா. எல்லாமே 64 விதமான பக்ஷணங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அவர்களுக்கு அதிகம் அப்படி ஒரு உற்சவம் ஏற்படும். அதுக்கு நெய் கணையிலே இருக்கு. அந்த கோவில்லாம் எடுத்து பார்த்தோம்னா நெய் கணையிலே வச்சிருக்கான் அந்த பக்ஷணங்களுக்கெல்லாம். அப்படிதான் ஒரு பூஜை ஸ்ரீநாத்ஜிக்கு அவர் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட ஸ்ரீ வல்லபாச்சாரியார் மாதவேந்திரபுரி ஆராதனை பண்ண அதே கிருஷ்ணரை தான் அவரும் எடுத்துட்டு ஆராதனை பண்ணல.
அப்பேற்பட்ட மாதவேந்திரபுரி, அந்த மாதவேந்திரபுரியினுடைய சிஷ்யர் ஈஸ்வரபுரி அப்படிங்கிறவர். இந்த இடத்துல வர ஈஸ்வரபுரியும் எப்பேற்பட்டவர் தான்? பரம மகாத்மா, நல்ல பகவத் பக்தர். அவரும் நல்ல வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர். அவரும் ஒரு சன்னியாசியை தான் நியம சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கார். நிறைய சன்னியாசம் வாங்கிட்ட நிறைய சிஷ்யர்கள்லாம் நம்ம மாதவேந்திரபுரிக்கு இருக்கா. அவர்கள்ல ஒருத்தர் நம்ம ஈஸ்வரபுரி. அந்த ஈஸ்வரபுரி பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு வருமானே அவரும் கிருஷ்ணனை நினைச்சு கிருஷ்ணனுடைய பக்தியில ஆழ்ந்து அப்படி முக்தமா போய் அவரும் பல கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார் கிருஷ்ண விஷயமாகவே. அதுல ஒரு கிரந்தம் கிருஷ்ண லீலாமிருதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அவர் எழுதுற. அந்த கிரந்தத்தை எழுதின உடனே அவருக்கு ஒரு ஆசை, என்னதான் பெரியவாளா இருந்தாலும் அப்படி ஒரு கிரந்தம் அப்படின்னு எழுதினோம் அப்படின்னா ஒரு சில பண்டிதர்கள் இடத்துல போய் ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு அவர்கள்லாம் பார்ப்பான். அதனால கிருஷ்ண லீலாமிருதம் அப்படிங்கிற இந்த ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். இந்த கிரந்தத்தை எழுதினதும் இதுல எங்கேயாவது கிராமர்ல எங்கேயாவது வியாக்கரணத்துல ஏதாவது தோஷம் இருக்கும் அப்படின்னா இந்த தோஷங்கள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட காமிச்சு அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவன் மனசுக்கு தோணுது, நிமாய் பண்டிதர்னு ஒரு பண்டிதர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, நவதீபத்துல இருக்காருன்னு. அப்படிதான் அவருடைய கீர்த்தி பறக்கிறது உலகத்துல. அப்பேற்பட்ட அந்த நிமாய் பண்டிதர் இடத்திலே போய் அவர் முக்கியமா வியாக்கரண சாஸ்திரம் தானே படிச்சிருக்க, நல்ல கிராமர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவரிடத்துல போய் இந்த கிரந்தத்தை காமிச்சு அவர்கிட்ட இருந்து இந்த கிரந்தத்தை எங்கெங்கெல்லாம் சுத்திப்படுத்திக்கணுமோ கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட நவதீபத்துக்கு வர. இது முதல் தடவை கிடையாது, பல தடவைகள் அவர் நவதீபத்துக்கு வந்திருக்க. ஏன் அப்படின்னா அத்வைதாச்சாரியரும் மாதவேந்திரபுரியினுடைய சிஷ்யர் தான். அத்வைதாச்சாரியரும் மாதவேந்திரபுரி சிஷ்யர், ஈஸ்வரபுரி இவரும் மாதவேந்திரபுரி சிஷ்யரா இருக்கிறதுனால அப்பப்ப நிறைய சத்சங்கங்கள்லாம் நடக்கும் நவதீபத்துல. அத்வைதாச்சாரியரே ஈஸ்வரபுரிய கூப்பிடுற, ஈஸ்வரபுரி அந்த இடத்துல ஒரு சில நாட்கள் இருந்து சத்சங்கம்லாம் நடந்திருக்கு, நவதீபத்துக்கு முன்னாடியே வந்திருக்க. அதனால அத்வைதாச்சாரியர்லாம் நல்லா பரிச்சயம் அவருக்கு. அந்த சமயமா இப்படி இந்த ஒரு கிரந்தம், இந்த கிரந்தத்தை கொடுத்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் இங்க வந்திருக்கும் போதே அத்வைதாச்சாரியர் இடத்துலயும் அத்வைதருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கும் போதே அவர்கள் மத்தியிலே சொல்றார், இந்த மாதிரி கிருஷ்ணலீலாமிருதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கேன். இந்த கிரந்தத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். யார்கிட்ட கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன்னா நம்ம நிமாய் பண்டிதர் இருக்காரு, நிமாய் பண்டிதர் இடத்திலே கொடுத்து இதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே அத்வைதர் கொஞ்சம் மௌனமா இருந்தார். கதாதரன் எழுந்தார், தயவு செய்து அவர்கிட்ட கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்பா, ஏன் அவர்கிட்ட கொடுக்க கூடாது? உங்களுக்கு தெரியாது, அவருக்கு வயசு சின்னதா இருக்கு, ஆனா கர்வம் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய படிச்சிருக்கோம் சாஸ்திர கர்வம் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது போய் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, உடனே இதுல இப்படி தோஷம் இருக்கு அதுல எப்படி தோஷம் இருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவார். அதனால வேண்டாம், அவர்கிட்டதான் நீங்க காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. எங்கேயாவது காமிச்சேன்னா உங்க இடத்துல எங்கேயாவது அவர் அவசாரப்பட்டாருன்னா என்ன ஆயிடும், அதனால வேண்டாம் நீங்க காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரபுரி இதை கேட்டுக்கிற. ஆனா அது அவர் உடனே அதை எடுத்துக்கல. இந்த மாதிரி நிமாய் பண்டிதர் பத்தி சொன்ன விஷயத்த அவர் அப்படியே அந்த தோஷத்தை எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா மற்றவர்கள் சொல்லக்கூடியது இந்த மாதிரி தோஷத்தெல்லாம் எடுத்துட்டா அவ சாதுக்களாவே ஆயிட மாட்டாரு. அவர் யோசிக்கிற, இந்த மாதிரி அவர்கள்லாம் சொல்லிக்கிறான், ஆனா நம்மதான் முதல்ல பார்க்கணுமே, நம்மதான் முதல்ல பார்த்து நம்மதான் மத்தவா சொல்றதை கேட்டுட்டு இவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னா தெரிஞ்சுக்க கூடாது. அதனால இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் அவர் மனசுல எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, என்னவோ அவர் மனசுல இருந்து ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு, இது அவர்கிடத்துலதான் காமிக்கணும், நிமாய் பண்டிதர் இடத்துலதான் காமிக்கணும்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டுட்டே இருக்கு. சரி, கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருப்போம், பார்க்கலாம் யார் இடத்துல காமிச்சு சுத்திப்படுத்திக்கலாம்னு பார்க்கலாம்னு ஈஸ்வரபுரி கொஞ்ச நாட்கள் அங்க இருக்க. அப்படி ஈஸ்வரபுரியும் இப்படி பிக்ஷை எடுத்துட்டு இப்படி வெளியில வந்துட்டு இருக்கிற சமயமா பார்த்து அப்பதான் பிரபுவும் கங்கையில ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர. நிமாய் பண்டிதர் இப்படி அந்த இடத்துல கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போதே இப்ப ஸ்நானம் முடிச்சுட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு வராரா, அதனால பெரிய அந்த குர்தா இந்த சில்க ஜப்பா அதெல்லாம் போட்டுக்காம அவருடைய திருமேனி சுஸ்பஷ்டமா தெரியுது, அவருடைய அங்கங்கள்லாம் அவ்வளவு அழகா தெரியுது. ஈஸ்வரபுரி பார்க்கிற அப்படி ஒரு தேஜஸ், பார்க்கறதுக்கு மன்மதாக்காரனா இருக்க, அவ்வளவு அழகான சுருளான கேசங்கள், அழகான நெற்றி, அழகான மூக்கு, அகண்ட வக்ஷஸ்தலம், அப்படிதான் கைகள் கால்கள்லாம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. சாமுத்திரிகா லட்சணங்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் அவரிடத்துல பொருந்தி இருக்கு. ஒரு க்ஷணம் அவரே ஸ்தப்திச்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவர் யோசிச்சார், இந்த ராமாயணத்துல இந்த மாதிரி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிடம் அப்படின்னு வந்திருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கோம், ஆனா வாஸ்தவத்தில் இப்படி ஒரு அழகை நான் இப்பதான் பாக்குறேனோ. அவரே ஒரு க்ஷணம் ஸ்தப்திச்சு அப்படி நிமாய் பண்டிதரை பார்த்துட்டே இருக்கார். நிமாய் பண்டிதரும் மொல்லமா வர இவர் இப்படி பார்க்கிறாரு. நிமாய் பண்டிதரும் ஒரு 2 நிமிஷம் வரையே பார்த்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கா. யாருமே பேச்ச ஆரம்பிக்கவே இல்லை. பிரபு பார்க்கிற பூர்வ பாஷை இல்லையா, அவரே பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்க நின்றுட்டே இருக்கிறது? உன்னை என்ன சொல்ல, உங்களுக்கு நல்லா என்ன பார்க்கணும்னு ஆசைனா
நாளைக்கு வேணா எங்க இடத்துல பிக்ஷைக்கு வரலாமே அப்படின்னு கேட்கறது. அடுத்த நாள் பிக்ஷைக்கு வந்தேன் அப்படின்னா நல்லா என்ன பார்க்கலாம் அப்படின்னு நிமாய் பண்டிதரே அந்த இடத்துல சொல்ல புரிஞ்சது இவருக்கு. என்னன்னா ஜனங்கள்லாம் இவர் இப்படி ரசிக ஹிருதயத்தோட எல்லாருமே பழகிறத அவர்கள் ஏதோ கேலி கிண்டல் பேசிட்டு பரிகாசம்னு அவர்கள் நினைச்சிட்டு மனசுல அப்படி ஒரு தோஷமா வச்சிருக்கா. ஆனா வாஸ்தவத்துல ஒரு ஹிருதயம் ரொம்ப வெள்ளை, ரொம்ப சுத்தமானது. பொதுவா ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவானா வெளியில அப்படி நடிச்சுப்பா, ஆனா உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும். ஆனா இவருக்கு தெரியறது நிமாய் பண்டிதர் உள்ள மனசு நல்ல வெள்ளையா சுத்தமா இருக்கக்கூடியது. அவர் ரசிக ஹிருதயத்தோட எல்லாருமே நல்லா சோசியலா பழகிற. அப்படி சோசியலா பழகிறது ஜனங்கள்லாம் சரியா புரிஞ்சுக்காம ஏதோ தோஷம்னு நினைச்சுன்றா அப்படின்னு. ஏன்னா ஒரு எதிகளை பிக்ஷைக்கு கூட்டுறது இப்படியா கூட்டுவாங்க நினைச்சு பாருங்க. இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு பிக்ஷைக்கு வரலாமே அப்படின்னு கேட்கிறாருன்னா எதிகளை இப்படியா கூப்பிடுவாங்க. ஆனா அவருக்கு புரியாது இந்த மாதிரி ஒரு ரசிக ஹிருதயம் பிரபு இடத்துல இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இதை ஏத்துக்கிறார். அடுத்த நாள் கார்த்தால நம்ம பிரபுவும் அத்வைச்சாச்சாரியோட இடத்துலதான் ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா சில்கு ஜிப்பாலாம் போட்டுக்காம அழகா பஞ்சகச்சா கட்டிட்டு நல்ல ஊத்த குண்டங்கள்லாம் தரிச்சுட்டு 2 தேங்காய் கையில எடுத்துட்டு எப்படி சம்பிரதாயமா ஒருத்தர் விஷயம் குக்கு பண்ணலாம் நல்லா தெரியும். அதனால இப்படி அவர் நல்ல ஸ்ரத்தையா பக்தியோட அப்படி அந்த இடத்துக்கு வந்து ஈஸ்வரப்புரிய இடத்துல இதெல்லாம் விண்ணப்பிக்க நிச்சயமா இன்னைக்கு பிக்ஷைக்கு வரணும்னு சொல்ல நாராயண நாராயண சந்தோஷமா அதை ஏத்துக்கிற. சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. நம்ம நிமாய் பண்டிதர் தானா, நம்ம நிமாய் பண்டிதர் தான் இப்படி இருக்காரான்னு அவரவர்கள் எல்லாம் பார்த்துக்கிறா. அவ்வளவு ஸ்ரத்தா பக்தியோட இந்த இடத்துல நம்ம ஈஸ்வரபுரியா அவர் வரவேற்கிற. காத்தால சீக்கிரமாவே அனுஷ்டானங்கள்லாம் ஈஸ்வரபுரியா அவர் முடிச்சுட்டார். எல்லாத்தையும் முடிச்சிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. பிக்ஷை எடுத்துக்கிறதுலாம் அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கிற மாட்டாங்க. 8 மணி தான் ஆகுது. ஆனா அவர் ஞாபகம் இருந்து அவர் தான் சொல்லியிருக்காரு இன்னுமே நல்லா பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா சீக்கிரமாவே வந்துருங்கோ அப்படின்னு. அதனால இவரும் என்ன பண்ணாரு, அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாவே நம்ம நிமாய் பண்டிதர் கிரகத்துக்கு வந்த. நிமாய் பண்டிதர் கிரகத்துக்கு வர சச்சி மாதாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சச்சி மாதாக்கு இப்படி சாதுக்கள் எதிகள்லாம் கிரகத்துக்கு கூட்டிட்டு வந்தானா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால சந்தோஷமா பலவிதமான ஆகாரங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கா பிக்ஷைக்கு அப்படின்னு. நம்ம விஷ்ணுபிரியா தேவியும் இவரோட சேர்ந்து கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா அதனுடைய பலனே சாதுக்களை வரவேற்கிறது தானே கிரகத்துக்கு. அதனால அவ்வளவு சந்தோஷப்பட்டு கைங்கரியம் பண்ணறா நம்ம ஈஸ்வரபுரிக்கு. 2 பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் 2 பேருமே உட்கார்ந்துட்டு பல விஷயங்கள்லாம் பேச, பாகவத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச, கடைசியில இப்படிலாம் பேசி பிக்ஷெல்லாம் எடுத்துட்டாச்சு. கிளம்புற சமயம் வந்துடுத்து. அப்ப நம்ம ஈஸ்வரபுரி மனசுல ஒரு எண்ணம் வருது, கொஞ்சம் இப்ப தைரியமா இருக்க. ஏன்னா இவரோட பழகியாச்சு இல்லையா கொஞ்ச நேரம். அப்ப யோசிக்கிற, சரி நம்ம அந்த கிருஷ்ண லீலாமிருதம்ங்கிற கிரந்தத்தை எழுதியிருக்கோமே, இந்த கிரந்தத்தை இவர் இடத்துல காமிக்கலாமே, இவர் இடத்துல காமிச்சு ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திக்கலாமே அப்படின்னு இவர் இடத்துல இல்லாம ஆரம்பிக்கிற. மாதிரினா கிருஷ்ண விஷயமா கிருஷ்ண லீலாமிருதம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கேன். நிறைய நாட்களா நல்ல வியாக்கரணம் தெரிஞ்சவர் ஒரு இடத்துல அவர் இடத்துல போய் காமிச்ச இதுல ஏதாவது வியாக்கரண தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உங்க இடத்துலயே கொடுக்கலாம்னு என் மனசுல தோணுது. உங்ககிட்ட கொடுக்கறேன், நீங்களா அதுல பார்த்து என்னெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணலாமான்னு கேட்ட உடனே கையை கூப்பிட்டாரு. நானா உங்களுடைய கிரந்தத்துல தோஷத்தை கண்டுபிடிக்கிறதா? அது எப்படி? உங்க தோஷத்துல உங்களுடைய கிரந்தத்துல துளி கூட தோஷமே இருக்காதே அப்படின்னு பிரபு சொல்றாரு. இதை என்ன பார்க்கணும்னா ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. திக்விஜய பண்டிதர் அவருடைய 3 ஸ்லோகத்தையும் சொல்லும் போதே இதுல ஒரு ஸ்லோகத்தினுடைய குணம் என்ன தோஷம் என்ன அப்படின்னு அங்க பேசினவ இப்ப என்ன சொல்றாருன்னா உங்களுடைய கிரந்தத்துல துளி கூட தோஷம் இருக்கவே இருக்காது அப்படின்னு பிரபு அவரிடத்துல பேசுற. அடுத்ததாவே சொல்ற, அப்படி ஏதாவது தோஷம்னு இருந்தாலும் கூட கிருஷ்ண லீலா சம்பந்தப்பட்ட விஷயம்னு வருதுனால அதுல எப்படி அந்த தோஷமா எடுக்க முடியும்? தோஷமே கிடையாது. தத்பாக்தி சர்க்கம் ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோகிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. ஒரு கிரந்தமானது பலவிதமான அலங்காரங்கள், அலங்கார சாஸ்திரத்துல என்னென்னலாம் இருக்கோ அந்த அலங்காரங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்படிதான் அழகான விருத்தங்கள் இருக்கு, அப்படிதான் வியாக்கரண சுத்தமா இருக்கு, பர்ஃபெக்டா இருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை பகவான பத்தி இல்ல அப்படின்னா சாதுக்கெல்லாம் தொட கூட மாட்டான். அது அவர்கள் லட்சப்படுத்துறோம், அதெல்லாம் லட்சப்படுத்தவே மாட்டான். ஆனா அதுவே ஒரு சின்ன குழந்தை ஏதோ தனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன குழந்தை ஒரு பகவானுடைய கதையோ ஏதாவது இதுல சின்னதோ எழுதி காமிச்சு கொடுத்தாலும் கூட அதுல பலவிதமான தோஷங்கள் இருந்தாலும் கிருஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயம் பகவத் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவர்கள்லாம் தலைமையில தூக்கி வச்சுப்பா. சாதுக்கள்லாம் அப்படி சந்தோஷப்படுவா. அதனால இப்படி கிருஷ்ண லீலையான ஒரு விஷயம், கிருஷ்ணனை சம்பந்தப்பட்ட ஒரு கிரந்தம், இதுல எப்படி தோஷம்னு நம்மளால சொல்ல முடியும்? அப்படின்னா தோஷம் இருக்கா? இல்ல
எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சுத்திப்படுத்திக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? அதனால தயவுசெய்து நான் இந்த மாதிரி இது கொடுக்குறேன், நீங்க தான் இதை எப்படியாவது கேட்டு நீங்க தான் இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் சுத்திப்படுத்தி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இவர் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறார். ஆனா மகாபிரபு சொல்ற சரி அப்படிங்கிற ஆசைன்னா நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். ஏன் வெறும் என் இடத்துல மட்டும் இந்த கிரந்தத்தை எடுத்து படிக்கணும்? இது இப்பேற்பட்ட அமிர்தம் லீலாமிருதம்னு வேற சொல்றேன், கிருஷ்ணருடைய கதையாச்சே. அதனால அத்வைதருடைய இடத்திலே ஒரு சின்னதா ஒரு சபையை வச்சுட்டு என்ன பண்ணலாம், பல பண்டிதர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளுமே நீங்களே அந்தந்த ஸ்லோகத்தை சொல்லி அதற்கான உபன்யாசத்தையும் பண்ணுங்க, நாங்கெல்லாம் சந்தோஷமா கேட்கிறோம், காது குளிர அந்த கதையை நாங்கெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் வந்தது ஈஸ்வரபுரிக்கு. உடனே அவர் திருப்பி அத்வைதாச்சாரிய இடத்துல போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஜனங்கள்லாம் கேட்கலாம். அப்படியா சொன்ன? அத்வைதர் இடத்துல ஒரு சபை எல்லாருமே சேர்ந்து வந்து கேட்கலாம்னு நிமாய் பண்டிதரா சொன்ன? இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குலாம் சொல்லலையாம எல்லாரும் ஆச்சரியப்படுறான். பழைய நிமாய் வேற மாதிரி போல இருக்கு, இப்ப நிமாய் பண்டிதர் மாறிட்டாரே அப்படின்னு அவரவர்கள் எல்லாம் யோசிச்சுக்கிறார். அடுத்த நாள் காத்தால அவரவர்கள் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு 10 மணி காத்தால அத்வைதருடைய சபையில இந்த மாதிரி கிருஷ்ண லீலாமிருதம் அப்படின்னு ஈஸ்வரபுரி ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து சொல்ல அதற்கான உபன்யாசமும் அந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தையும் ஈஸ்வரபுரியும் ஒன்றா சொல்லிக்கிட்டே வர பல பண்டிதர்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்லோகத்தையும் சொல்ல பண்டிதர்கள்லாம் ஆஹா ஆஹா எவ்வளவு அழகான விருத்தம், இந்த சப்த அலங்காரம் எவ்வளவு அழகா இருக்கு, அழகா இந்த இடத்துல எவ்வளவு அழகா அர்த்தம் பண்ணிருக்காரு. அவரவர்கள் அந்த சாஸ்திர விஷயமா அந்த கிரந்தத்தை அனுபவிக்க ஒரு ஓரத்துல நம்ம நிமாய் பண்டிதர் உட்கார்ந்துட்டு இருக்க. அவர் இதை கேட்க கேட்க கண்கள்ல இருந்து அப்படியே தாரதாரையா ஜலம் வர, அவருக்கு மேனி சிலிர்க்க, அவருக்கு கற்கதம் ஏற்பட ஆஹா இந்த பக்தி ரசம் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த இடத்துல இந்த விஷயம் நீங்க சொன்னது இந்த பகவானுடைய லீலை அவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு அவர்கள்லாம் சாஸ்திர விஷயமா இந்த கிரந்தத்தை பார்க்க, அவர் பக்தி விஷயமா இந்த கிரந்தத்தை பார்க்கிற. நம்ம திக்விஜய பண்டிதர் கங்கை மேல 100 ஸ்லோகம் சொன்னது 5 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஆனா இங்க ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் தாண்டல. ஏன்னா மொல்லமா இவர் அந்த ஸ்லோகத்தை சொல்ல அதை பிரபு கேட்டு அதுல சந்தோஷப்பட்டு உடனே நடுல இவர் இந்த ரசம் இன்னும் நல்லா இருக்குமே இதையும் நம்ம சொல்லலாமே, ஆஹா இதை நான் யோசிக்கவே இல்லையா அவர் பேச, இப்படி 2 பேரும் வைஷ்ணவர்கள்லாம் சேர்ந்து பரஸ்பரம் என்ன பண்ணணும்னா பகவானை பத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே, இதுதானே பாகவத தர்மம். அப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி பேச ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒரு நாளுமே சத்சங்கம் ஏற்படுறது. நம்ம நிமாய் பண்டிதர் ஈஸ்வரபுரி அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஸ்லோகத்துல சம்ஸ்கிருதத்திலேயே பரஸ்மைபதி ஆத்மநேபதி அப்படின்னு ஒண்ணு உண்டு அந்த ஸ்லோகத்துல. அப்ப இந்த கிராமர்ல ஒரு விஷயம் தானே, மகாபிரபு நம்ம நிமாய் பண்டிதர் அந்த இடத்துல எழுந்து சொல்ற இந்த ஒரு ஸ்லோகத்துல இது ஆத்மநேபதின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா அது பரஸ்மைபதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. நம்ம ஈஸ்வரபுரி அவர் எதுவுமே சொல்லாம தான் இருக்க, அவருக்கு தெரியும் நான் எழுதினது அந்த இடத்துல சரியாதான் இருக்குன்னு. ஆனா எதுவுமே இந்த இடத்துல நிமாய் பண்டிதர் இடத்துல சொல்லல. அன்னையோட நீங்க அந்த சத்சங்கம் பூர்த்தி ஆன உடனே அடுத்த நாள் காத்தால நிமாய் பண்டிதர் ஓடி வர, அவர் வந்து காலில் விழுந்த, கையை கூப்பிட்ட, க்ஷமிக்கணும் நான் தான் தப்பா நினைச்சேன், நீங்க எழுதுனதுதான் சரி அப்படின்னு காலில் வந்து விழுந்த உடனே காலில் விழுந்து கையை கூப்பிட்டு சொல்ற, இப்படி எனக்கு எதுவுமே தெரியாதவனா நான் இருக்கேனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, உங்களை போல ஒரு குரு அடையணும்னு ஆசையா இருக்கு, என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துப்பேலா அப்படின்னு கையை கூப்பிட்டார். இப்பதான் புரியறது பகவான் வேணும்ட்டே இந்த மாதிரி ஒரு லீலையை பண்றான், தன்னை மட்டும் தட்டிட்டு. ஏன்னா அப்படி ஒரு குரு அடையணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படித்தான் ஒரு சின்ன ஒரு லீலையை பண்ணிட்டு இவர் இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லி இப்ப காலில் விழுந்தாச்சு, எப்படியாவது நான் உங்களுடைய சிஷ்யனா ஆகணும், எப்படியாவது நீங்க என்ன ஏத்துக்கணும், நீங்க தான் எனக்கு வைஷ்ணவ தீட்சை கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு கிருஷ்ண மந்திரத்தை எனக்கு நீங்க எடுத்து வைக்கணும், உபதேசம் பண்ணி வைக்கணும், எனக்கு எப்ப பக்தி வரும், நான் பக்தி வராம இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்க போறேன், அந்த பக்திங்கிற ரசத்தையும் நீங்க தான் கூட்டி விடணும், உங்க கட்டாட்சத்துக்கு தான் காத்துட்டு இருக்கேன், நீங்க என்ன சிஷ்யனா ஏத்து போயிடலாம், நீங்க சிஷ்யனா எடுத்து போயிடலாம்னு காலை பிடிச்சுட்டு அழக நிமாய் பண்டிதர். ஈஸ்வரபுரிக்கோ என்ன பண்றது புரியல, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியறது ஒரு மகாத்மா மகாபுருஷன் அப்படின்னு. ஒரு மகாபுருஷன் இவர் வந்து என்ன போய் குருவா அண்டி இருக்கிறதா, அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா இல்லையானே தெரியலையே, நான் என்ன சொல்றது என்ன பண்ணதுன்னு தெரியாம தவிக்கிற. அடுத்த நாள் நம்ம இங்க இருந்தோம்னா இன்னும் அவர் நம்மளை நிர்பந்திப்பார் அப்படின்னு தெரியும். சொல்லிட்டு தான் கிளம்பணும் கிடையாது எதிகளுக்கெல்லாம். அடுத்த நாள் கார்த்தால எல்லாரும் எழுதுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரபுரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார், வேற இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்படி அவர் கிளம்பின உடனே கார்த்தால நிமாய் பண்டிதரும் எழுந்தட்டு ஈஸ்வரபுரி எங்க இருக்காரு தேடி வந்து பார்த்தா அவர் கிளம்பிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் ஏற்படுறது. நம்மளை தேடி வந்த குருவை நம்ம விட்டுட்டோமே, நம்மளை தேடி வந்த குருநாதர் இப்படி நம்ம விட்டுட்டோமேன்னு மனசுல அப்படி ஒரு துக்கம் ஏற்படாது. பிரபுக்கு அவ்வளோ ஒரு குரு தேவையான ஒரு ஆசை, குருவா அண்டி இருக்கணும், குருவா ஆசிரியக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரி அதான் வந்தார் ஈஸ்வரபுரி, குருவா அடையணும்னு ஆசையா இருக்குன்னு அவர் இடத்துல சொன்ன உடனே ஈஸ்வரபுரி கிளம்பிட்டாருன்னா
வேற யாராவது அந்த குருவா ஆசிரிச்சுக்கலாமே, வேற யாராவது போய் குருன்னு நம்ம அண்டி இருக்கலாமே. எவ்வளவு பேர் இருக்கா சாஸ்திரத்துல, எவ்வளவு பேர் பெரிய பெரியவர்கள். அந்த நவதீபம் எடுத்து பார்த்தோம்னா ஏன் அத்வைதாச்சாரியர் இல்லையா, ஏன் வாசுதேவ சார்பவர் இல்லையா, ஏன் ஸ்ரீவாசர் கிடையாதா, எல்லாருமே பெரிய பெரியவா. அவன் இடத்துல போய் அவர்களை குருவா ஆசிரியக்கலாமேன்னு கேட்டா பிரபு பாக்குற சாஸ்திரத்துல பெரியவா, அனுஷ்டானத்துல பெரியவா, சித்தாந்தத்துல பெரியவா, ஆச்சாரத்துல பெரியவா, எனக்கு இவர்கள்லாம் போய் அட்டியக்கணும்னு இல்லை, பிரேமையில யாரு பெரியவா, பிரேமையில பெரியவாளா பார்த்து அவர்கள் கால போய் தான் கட்டிக்கணும். அப்படி அவர்கள் கால கட்டிட்டு அவர்கள் ஆசிரியத்து இருந்தாலே அவர்கள் இடத்துல இருக்கிற பிரேம திவிழ கொஞ்சமாவது நம்ம மேல விழும். அந்த திவிழ விழுந்தாதானே நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் இடத்துல பிரேம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையம் வரும். அதனால இவர் ஈஸ்வரபுரிய பார்த்த அவர் இடத்துல கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற அந்த பிரேமையை கவனிக்கிற இவர் தான் உருவடையணும்னு ஆசைப்பட்டவர் அவர் ஹிருதயத்தையே ஈஸ்வரபுரிக்கு கொடுத்தாச்சு. இப்படி ஹிருதயத்தை குருநாதருக்கு கொடுத்ததும் வேற ஒருத்தர குருவா போய் அண்டிட்டு இருக்கிறது எப்படி முடியும்? அந்த மாதிரி அவரால் முடியவே இல்லை. என்னதான் ஈஸ்வரபுரி இப்ப இவர் பக்கத்துல இல்லாம தூரத்துல இருந்தாலும் கூட எங்க இருக்கிறதுனே தெரியல. ஆனாலும் அந்த ஈஸ்வரபுரியே நினைச்சுட்டு அவரை மனசு ஒடுங்கினே இருக்கு. நம்ம மகாபிரபுக்கு இது எப்படின்னா, எங்கேயோ சூரியன் ஆனா கமலம் மலர்றது, எங்கேயோ சந்திரன் ஆனா அந்த சக்கோர பட்சி அப்படின்னாலே சத்தம் போடுறது, எங்கேயோ மேகம் இருக்கு ஆனா அந்த மனிதனை பார்த்துடனே அதனுடைய தொகைகளை விரிச்சுட்டு ஆடுறது, எங்கேயோ அந்த சூரியன் ஆனா அந்த சூரியனை பார்த்து சூரியகாந்தக்கள் அப்படிதானே ஜொலிக்கிறது, எங்கேயோ அந்த சந்திரன் ஆனா அந்த சந்திரகாந்தக்கள் அந்த சந்திரன் வந்தாலே கிரகிக்கிறது. அந்த மாதிரி குருங்கிறவர் நம்ம பக்கத்துலதான் இருக்கணும்னு இல்ல, தூரத்துல இருந்தாலும் கூட அவர் நம்ம ஹிருதயத்துல வச்சுட்டு ஸ்மரிக்க அப்படியே நம்ம ஹிருதயங்கிறது கடிச்சுட்டே இருக்கும். அப்படிதான் இவரும் அந்த நினைச்சு பிரேமையினால அந்த ஈஸ்வரபுரிய அடைய மாட்டோமா, அவரை சரண் அடைய மாட்டோமான்னு அவரையே நினைச்சு அழுதுண்டே இருக்க. மகாபிரபு இப்படி முன்னாடி மாதிரி இல்ல. மகாபிரபு இப்ப எப்படி இருக்காதா, தினமும் காலத்தால எழுந்துட்டார் அப்படின்னா நல்லா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி திருப்பியும் வந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் தயார் பண்ணி பூஜை பண்ணி பாகவதங்கள்லாம் இருக்கிறது பாகவத பாராயணம் பண்ணி நித்தியமும் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு கிருஷ்ண நாமா சொல்லிட்டு அப்படி சாதனை பண்ணிட்டே இருக்க. ஏன்னா அவர் பாகவதம் படிக்க பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் நம்ம வெறும் படிக்கிறோமே, நம்ம அப்படி இருக்க வேண்டாமான்னு மனசுல ஒரு அவசியம் அவருக்கு ஏற்படுது. அப்படி படிக்கும் போதே பாகவதமே சாதனையும் என்ன, அந்த சாதனை சுலபமா பண்ண சாத்தியமும் எவ்வளவு ஈஸியா அடையலாம் அப்படிங்கிறது 2 ஸ்லோகம் அழகா காமிக்கிறது. ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணேஹ ஜன்மானி கர்மாணி ச யானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விசரேத சங்கஹ. ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணேஹ அழகா காமிக்கிறது பாகவதம் வழி. பகவான் அடையிறதுக்கு என்ன அப்படின்னா நிறைய பகவானுடைய கதையை கேட்கணும், நிறைய பகவானுடைய நாமத்தை பாடிட்டே இருக்கணும், பகவானுடைய சாதுக்கள் சத்துக்கள் எங்க இருக்காளோ அவளோடய இருந்துட்டு அவர்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். இப்படி நாமா சொல்லிட்டோம், நாமா கேட்டுட்டோம், கதை சொல்லிட்டோம், சாதுக்களோட இருந்துட்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க என்ன ஆகும்னா இதெல்லாம் சாதனம். இந்த சாதனம் பண்ண அப்புறம் ஏவம் பிரதஹா ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகஹ துதசித்த உச்சை ஹசத்யதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் நித்யதி லோகபாஹ்யஹ. அப்படின்னு மூலமா இந்த சாதனைகள் பண்ண ஸ்ரத்தையா அதை பண்ணிட்டு இருக்க. பகவானே ஒரு நாள் நம்ம இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு மின்னல் மாதிரி அந்த பிரேம பக்தி அப்படி நம்ம இடத்துல கொடுத்துருவான்னா அதை கொடுத்தான் அப்படின்னா அன்னில இருந்து உச்சை ஹசதி ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் நித்யதி அப்படின்னு பாகவதம் பல இடங்கள்ல காமிக்கிறது. என்னன்னா கொச்சித் ஹசதி, கொச்சித் நித்யதி, கொச்சித் காயத்தின்னு அப்பப்ப சிரிப்பான், அப்பப்ப அழுவான், அப்பப்ப பொருளுவான், அப்பப்ப பிரபோ கிருஷ்ணா எப்ப நான் உன்னை பார்க்க போறேனோ, எப்போ உன் திருவடி அடைய போறேனோன்னு அவன் அழுவான். அப்படி சந்தோஷமா கத்துவான். தன்னை அறியாம ஒரு உண்மத்தனை போல நர்த்தனம் ஆடுவான்னு பாவ லட்சணங்கள்லாம் அந்த பாகவதம் காமிக்கிறது. இப்படி ஸ்ரத்தையா சாதன பக்தி பண்ணிட்டு வர அந்த சாதன பக்தி பண்ணும் போதையும் எதற்காகனா இதனால இன்னுமே பக்தி வராதா, இன்னுமே பகவான் இடத்துல பிரேம வராதா, பகவான் இடத்துல பிரேம வராதான்னு அந்த மனசுல ஆசையோட பக்தி பண்ண அந்த பக்தியே பக்தியினால பக்தி ஏற்படுறது அப்படின்னு பாகவதமே சொல்றது இல்லையா. அந்த சாதன பக்தியே சாத்திய பக்தியா மாறி பலவிதமான பாவலட்சணங்கள்லாம் ஒரு இடத்துல கொடுக்க அப்படி பகவானை நினைச்சிட்டு ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிப்ப தத்ததம் ஏற்பட தன்னை மறந்து உலகத்தை மறந்து லஜையெல்லாம் விட்டு பகவானை நினைச்சிட்டு ஜோரா நாமா சொல்லுவாங்கிறதெல்லாம் பாகவதத்துல படிக்கிற. ஆனா ஆசையா இருக்கு, இத படிச்சா மட்டும் இல்ல, இந்த அனுபவம் நமக்கு வரணுமே,
இந்த அனுபவம் நமக்கு எப்ப ஏற்படும்? இந்த அனுபவம் ஏற்படணும்னா ஒரு குரு இருக்கணுமே. அந்த குரு பக்கத்துல இருந்தாதானே அப்பேற்பட்ட மனசுல சாத்விக பாவங்கள்லாம் ஏற்படும். மனசு சாத்விகமானாதானே கதை கேட்கும் போதையோ நாமா சொல்லும் போதையோ அப்படியே ஹிருதயம் உருகும். ஹிருதயம் உருகினாதானே கண்கள் இருந்து ஆனந்த பாஷ்பம் வரும். அப்ப குரு அடைய வேண்டாமா? குரு அடைய வேண்டாமா? இந்த பக்தி லட்சங்கள்லாம் ஏற்பட வேண்டாமான்னு தவிச்சுட்டே இருக்க பிரபு. ஒரு நாளுமே அப்படி தவிச்சுட்டு இருக்க பிரபு பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அங்க இருக்கிறவெல்லாம் யோசிக்கிறா, சின்னதா ஒரு யாத்திரை வேணா போயிட்டு வரலாமே அப்படின்னு. பிரபு யோசிக்கிற, இந்த மாதிரி தீர்த்தங்கள் கஷேத்திரங்கள்லாம் போனா கூட அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய பகவத் கிருபைக்கு பாத்திரமா ஆகிறதுனாலையுமே எங்கேயாவது இந்த பிரேம பக்தி சித்திச்சாலும் சித்திக்குமே. இந்த பிரேம பக்தி சித்திக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க ஒரு தீர்த்த யாத்திரையா போலாம், ஒரு கஷேத்திர யாத்திரையா போலாம்னு ஆசைப்படுறா. தீர்த்த யாத்திரை கஷேத்திர யாத்திரைன்னு சொல்லணும்னாலே பாரதம் தான். வேற எந்த பூமியை நம்மளால சொல்ல முடியும்? பாரதத்துல இல்லாத தீர்த்தமா இல்லாத கஷேத்திரமா ஒரு தன் வாழ்க்கையில அவன் பாவனம் ஆகணும், பவித்திரம் ஆகணும் அப்படின்னா பாரதத்துக்கு தான் வந்தாகணும். பாரதத்துல இல்லாத கஷேத்திரமா, பாரதத்துல இல்லாத தீர்த்தமா? ஸ்ரீமத் பாகவதம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு அத்தியாயம் முழுக்க என்னென்னலாம் சைலங்கள் இருக்கு, என்னென்னலாம் நதிகள் இருக்குன்னு அப்படியெல்லாம் வந்துச்சுட்டு வர. நம்ம ஸ்ரீ அண்ணாவுடைய லகுஸ்தோத்திரமாலா எடுத்து பார்த்தோம்னா கஷேத்திரமாலா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல ஒரு க்ஷேத்திரமும் ஒன்னொன்னா நம்மளால ஸ்மரிச்சுட்டு வர முடியும். ஒரு நாளும் மகாமேருஞ்ச கேதாரம் கைலாசஞ்ச ஹிமாலயம் ரிஷிகேஷம் ஹரித்வாரம் ஷாலகிராமம் உபாஸ்ரயே காஷிம் பிரம்மதபாலஞ்ச மதுராம் கோகுலம் ததா விருந்தாவனம் அயோத்தியாச்ச சித்திரகூட்டம் உபாஸ்ரயேன்னு பல க்ஷேத்திரங்கள். க்ஷேத்திரங்கள்னு பார்த்தா இவ்வளவு க்ஷேத்திரம் பாரதத்துல. தீர்த்தம்னு பார்த்தோம்னா கங்காம் கோதாவரியும் கம்பாம் காவேரியும் கண்டகீம் ததா காளிந்தீம் கன்யகாம் செய்வ பிரணமாமி மகாநதீம் தாபீம் ரேவாம் பயோஷ்ணீம் ச பர்வணீம் புஷ்கரம் ததா திரிவேணீம் துங்கபத்ராம் ச சந்திரபாகாம் நமாம்யஹம். அவ்வளவு தீர்த்தங்கள், அவ்வளவு க்ஷேத்திரங்கள் வேற எங்க? பாரதத்துல மட்டும்தான். பாரதத்துல அவ்வளவு தீர்த்த க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்து யார் ஆசைப்படுறானா, பூமியில இருக்கிற ஜனங்கள்லாம் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு தெரியல போல இருக்கு, சொர்க்கத்துல இருக்கிற தெய்வத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானா, அடடா பூமியில பாரதத்துல ஒரு க்ஷணம் ஜன்மா கிடைக்காதா, பாரதத்துல ஒரு க்ஷணம் ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு கல்பாயுஷாம் ஸ்தான ஜயா புனர்பவாத் க்ஷணாயுஷாம் பாரத பூஜயோ வரும். ஒரு க்ஷணம் இந்த பாரதத்துல ஒரு ஜன்மாவை கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய வரமாச்சேன்னு யாருன்னா தேவர்கள்லாம் பேசிக்கலாம். இந்த பஞ்சமஸ்கந்தத்துல பாரதத்துல வரக்கூடிய விஷயம். அப்படி பாரத தேசத்துல பல க்ஷேத்திரங்கள் அப்படிதான் யாத்திரை போயிட்டு வரலாம். அதுல ரொம்ப அழகான முக்கியமான ஒரு க்ஷேத்திரம் கயா க்ஷேத்திரம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு. இந்த கயை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு இவர்கள்லாம் ஆசைப்படலாம். நம்ம நிமாய் பண்டிதர் கலவணும்னு ஆசைப்படும் போதே அவர் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய பண்டிதர்கள் இடத்துலதான் சொல்ல, பண்டிதர்லாம் சொல்றா, அப்ப நீ ஏன் தனியா போகணும் பண்டிதரே, அவங்களும் உங்களோட சேர்ந்து வரோமே, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கோஷ்டியா போலாமே, கைக்கு யாத்திரையா கிளம்பலாமே அப்படின்னு சொல்ல இவருக்கும் சந்தோஷம் தான். ஒரு சத்சங்கமா எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம கயா யாத்திரையா போகலாம் அப்படின்னு ஆசையோட சச்சி மாதா இடத்துல வந்து அனுமதி வாங்கிக்கிறா. சச்சி மாதாக்கும் அவளுக்கு என்ன, சாதாரணமா ஜனங்கள்லாம் யாத்திரைக்கு போற மாதிரி நம்ம குழந்தையும் இந்த மாதிரி கயா யாத்திரை போகணும்னு ஆசைப்படலாம். போகவே எவ்வளவு பேர் போயிட்டு வரா, எவ்வளவு பேர் அங்க போயிட்டு ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணிட்டு விஷ்ணு பாத தர்ஷனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பல்குனி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு எவ்வளவு பேர் வரா. சரி ஏன்பா பிரச்சனை இல்லை, போயிட்டு வாயே அப்படின்னு சச்சி மாதாவும் அனுமதி கொடுக்குறா. இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து மகாபிரபுவும் அப்படி யாத்திரையா கிளம்புறார். போற வழியில இவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே அந்த கயா க்ஷேத்திரத்தை நோக்கி அவர்கள்லாம் நடந்து போறா. எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும் அப்படின்னாலும் முதல்ல அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனாதானே அந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டு அதை அனுபவிக்க முடியும் நம்மளால. அதனால போற வழியிலேயே நம்ம நிமாய் பண்டிதரே கயைக்கு தானே போறோம், சின்னதா கயையினுடைய மகிமையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த கதையெல்லாம் கூட சொல்லிட்டு வர. கயை எப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா ஒரு ஆச்சரியம். பொதுவா அந்த கயா அப்படின்னு சொன்னாலே கயாஸ்ராத்தம் அப்படின்னு தான் சொல்லத்துண்டு. ஏன் அப்படின்னா பொதுவா ஸ்ராத்தம் அப்படின்னு பண்ணறது ஒருத்தரோட ஒருத்தருக்கு ஒரு சம்பந்தம் அப்படின்னு இருந்தாதான் அவர்களுக்கு நம்மளால அந்த ஸ்ராத்தம்ங்கிறது பண்ண முடியும். அப்பதான் அது போய் சேரும்.
ஆனா இந்த தயைக்கு போனோம் அப்படின்னா ரத்த சம்பந்தம் இல்லைன்னா கூட வேற யாராவது ஒருத்தருக்கு பண்ணணும்னா கூட அவளுக்கும் பண்ணினாலும் அந்த பலனை சாட்சாத் கதாதரனே, அந்த கயா கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கதாதரனே அதை எடுத்தன அந்த பலனை கொடுத்துட்டான். அவர்களுக்கு அந்த பலன் போயிடுறது. அப்படி யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் அந்த இடத்துல போய் பிண்டத்தை போடலாம். அப்பேற்பட்ட ஒரு கஷேத்திரம் இந்த கயா கஷேத்திரம். கயா கஷேத்திரத்துக்கே தர்மாரண்யம் அப்படின்னு பேர். தர்மாரண்யம் அப்படிங்கிற இந்த கஷேத்திரத்துல பல ரிஷிகள்லாம் உட்கார்ந்து பலவிதமா தபஸ் பண்ணிட்டு வரா. அங்கேயே காமதேனும் கல்பக விருட்சம் சிந்தாமணியே மலையா இப்படி ஒரு அற்புதமான ஒரு கஷேத்திரமா இருக்கு. அந்த கஷேத்திரத்துல இந்த ரிஷிகள் தேவர்கள்லாம் இருக்க அவர்களுக்கு ஒரு அசுரன் பலவிதமா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அந்த அசுரனுக்கு தான் கயாசுரன் அப்படின்னு பேர். இந்த கயாசுரன் எப்படின்னா என்னதான் அசுரனா இருந்தாலும் தேவதைகளுக்கு எல்லாம் கஷ்டங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் பலி மகாராஜா மாதிரி இவனிடத்துலயும் ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்னா அவன் பிரம்மண்யன். யாராவது பிராமணர் வந்துட்டானா சந்தோஷமா என்ன கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான் அவர்கள் இடத்துல. அப்பேற்பட்டவன் இந்த கயாசுரன். இந்த தேவர்கள் ரிஷிகள்லாம் பகவான் இடத்துலயே பிரார்த்தனை பண்ணலாம். ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான், சிரமத்தை கொடுக்குறான் இந்த கயாசுரன், நீங்க தான் அதை வழி காமிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பகவானே சொல்ற அவன் ஒரு பிரம்மண்யனாச்சே, அதனால நீங்க நல்ல பிராமணாலா வேஷத்தை போட்டு அவர் இடத்துல போய் அவரு அப்படி வரம் வாங்கிட்டு அவர் இந்த இடத்துல அடக்கிடலாம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல சொல்ல இவர்கள்லாம் அந்த மாதிரி வேஷத்தை போட்டுட்டு இந்த கயாசுரன் இடத்துல போறா. கயாசுரன் இடத்துல போய் என்ன கேட்கலாம் அப்படின்னா இவர்கள்லாம் நாங்க யாகம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டுடனே கயாசுரன் அவ்வளவுதானே யாகம் பண்றதுக்கு இடம்னா ஏன் என்னுடைய மார்பிலேயே நீங்க யாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கள் இடத்துல சொன்ன உடனே அந்த மார்பிலேயே யாகம் பண்ண அங்க அப்படியே பகவான் வந்து அவருடைய திருவடிய மார்பில அப்படியே வச்சுற. அதுதான் விஷ்ணு பாதம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த இடத்துல இருக்க. கயாசுரன் இதை தன்னை அடக்கினதாவே பார்க்கல, பரம கிருபையா நினைச்சிருந்தான். பரம கிருபையா நினைச்சிட்டு எப்படி நரகாசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் நரகாசுரனே வேண்டிக்கலாம், இந்த மாதிரி என்ன வதம் பண்ண நாள் எல்லாருமே கொண்டாட்டம் தீபாவளி அப்படின்னு அவன் ஆசைப்படுற மாதிரி இந்த இடத்துல கயாசுரன் ஆசைப்படுறானா எந்த இடத்துல இப்படி உங்களுடைய திருவடியை என்னுடைய மார்பில வச்சு இந்த இடத்த பாவனமாக்கினேனோ இந்த கஷேத்திரத்துல யார் யாரெல்லாம் வந்து சிராத்தம் பண்றாலோ அவர்களுக்குலாம் அக்ஷயமான பலன் அவர்களை போய் அடைய வேண்டியது அப்படின்னு கேட்க. அதனாலதான் அப்பேற்பட்ட இந்த ஒரு கயா கஷேத்திரத்துக்கு அந்த அசுரனுக்கு அப்புறம் கயாசுரன்கிறவன் கயா கஷேத்திரம் அப்படின்னு பெயர் வருது. அப்பேற்பட்ட விஷ்ணு பாதம் அங்க கதாதரன் அப்படிங்கிற பகவான் தான் இனி வரைக்கும் தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்க. அப்பேற்பட்ட அந்த கயா கஷேத்திரத்துக்கு மூலமா இவர்கள்லாம் நடந்து வரா. அப்படி வந்த உடனே பால்குனி நதி, அந்த பால்குனி நதியில் அவர்கள்லாம் ஸ்நானம் பண்ணி சிஷ்யர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பிரபு இந்த இடத்துல நம்ம கதாதரனையும் விஷ்ணு பாதத்தையும் அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு விஷ்ணு பாதத்துக்கு பூஜை பண்ணணும். விஷ்ணு பாதத்துக்கு பூஜை பண்ணணும்னு மகாபிரபு அந்த இடத்துக்கு வர நம்ம நிமாய் பண்டிதர் அந்த இடத்துக்கு வந்த உடனே விதிவத்தா அந்த இடத்துல எப்படி எப்படிலாம் பூஜை பண்ணணுமோ அந்த பூஜையெல்லாம் அவர்கள்லாம் ஆரம்பிக்கிறார். பலவிதமான தூப தீபங்கள்லாம் காமிச்சு நிவேதனங்கள்லாம் பண்ணி யசோக்தமா என்ன பூஜை பண்ணணுமோ அந்த பூஜை பண்ணற பண்டா. இப்ப கூட போனோம்னா அப்படி ஒருத்தர் நிப்பாரு இல்லையா, எல்லாம் வரவா எல்லாருக்குமே ஒருத்தரா கூட்டமா அவங்க பூஜை பண்ணி வைப்பாரு. அந்த மாதிரி அந்த பண்டாக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி நவதீபத்திலேருந்து நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னு சொன்ன உடனே இவர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர சொல்லி விஷ்ணு பாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பண்டிதரே அழகா பூஜையை பண்ண சொல்லி பண்டாக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் சொல்ல மொல்லமா யதோக்தமா என்னெல்லாம் பூஜை பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. கற்பூராரதி எல்லாம் காமிச்சாச்சு. அடுத்ததான் என்ன புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடிய சமயம் வந்துட்டு எல்லார் கையிலுமே புஷ்பத்தை கொடுத்த உடனே அந்த விஷ்ணு பாதத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த பண்டா. இன்னைக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய பண்டா அந்த பெருமானுடைய சில ஆச்சரியமான என்னென்னலாம் மிராக்கிள்ஸ் அவர் பண்ணாரோ அவருடைய என்னென்னலாம் மகிமைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிப்பாரு இல்லையா, சொல்லுவாரு. அந்த மாதிரி புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடிய சமயத்துல அந்த விஷ்ணு பாதத்தினுடைய பெருமையை அந்த பண்டாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏயம் சதா பரிபவத்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் வித்யார்த்திஹம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் த்யக்த்வா சுதுஸ்திர சுரப்சித ராஜ்யலக்ஷ்மீ தர்மிஷ்ட ஆர்யவசசா யதகாதரண்யம் மாயாமிருகம் தைதயப்சிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வரக்கூடிய இந்த 2 ஸ்லோகங்களை அந்த பண்டாக்க இடத்துல எடுத்து சொல்ற. இந்த பிரேமையானது பாகவத ஸ்லோகத்திலிருந்து வந்ததா இல்ல அவருடைய ஹிருதயத்திலிருந்து வந்ததா இல்ல இந்த விஷ்ணு பாதத்திலிருந்து வந்ததான்னு தெரியல. அப்படி அந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரபுவை பார்த்து அவர் சொல்ற, பண்டிதரே நல்லா பாருங்க, எப்பேற்பட்ட திருவடினா எந்த திருவடி, எந்த ஸ்ரீ சரணாரவிந்தம் உபனிஷத்துடைய உச்சியில பிரகாசிக்க
பிரகாசிக்கிறதோ அதே சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தம் மங்கள தேவியான நம்ம மகாலட்சுமி என்னைக்கும் லாலனை பண்ணிட்டு இருக்காளோ அதே சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்துல இருக்கக்கூடிய துவஜம் லோகத்துல தாந்தா சர்வேஸ்வரம் அப்படின்னு காமிக்கிறதோ அதே சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்துல இருக்கக்கூடிய அங்குஷங்கர ரேகை பக்தர்களுடைய மத்த யானை போல இருக்கக்கூடிய அந்த மனசை அடக்கிறதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்துல இருக்கிற வஜ்ரம்ங்கிற இந்த ரேகை பக்தர்களுடைய பாபத்தெல்லாம் வஜ்ராயுதம் போட்டு உடைக்கிற மாதிரி உடைக்குமோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்துடைய பத்மம் அப்படிங்கிற ரேகை பக்தர்கள் மனசு அப்படிங்கிற பிருங்கத்தை ஆகர்ஷிக்கிறதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தம் சங்க சக்கர யவ வஜ்ரம் போன்ற ரேகைகளோட அந்த பிரம்மலோகத்துல அந்த சரணாரவிந்தத்தை தூக்கும் போதே அந்த அங்குஷ்டத்துல பட்டு வரக்கூடிய ஜலம் இன்னைக்கும் கங்கையில பிரவகிக்கிறதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்தை பிரம்மாதி தேவர்கள்லாம் எப்பொழுதுமே உபாசனை பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்தை மனசுல ஒரு க்ஷணம் தியானம் பண்றதுனால மனசுல இருக்கக்கூடிய எல்லா அசுபமான வாசனைகள்லாம் பொசுங்கி போயிடுறதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்தினால தண்டகாரண்யத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணாரோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்தினால எந்த சரணாரவிந்த தூளி அகலிய பதித பாவனமாக்கிறோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தம் விருந்தாவனத்தை சஞ்சாரம் பண்ணிதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தம் கோகுலத்தை சஞ்சாரம் பண்ணிதோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். எந்த சரணாரவிந்தத்தினுடைய தூளி ஸ்ருதிகள் சிந்தூரமா அணிஞ்சிட்டு இருக்கோ அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். பிரபு அதே சரணாரவிந்தம் தான் அது. புஷ்பத்தை போடுங்கன்னு சொன்ன உடனே பிரபு கண்கள் இருந்த ஆனந்த பாஷ்பம் வர மேலி சிலக்கா கத்தலம் ஏற்பட ஹே கணஷ்யாமா ராதா மனோகரா ஹே பிரபு ஜெகநாதான்னு கதறிண்டு அப்படியே முடிச்சேன் விழுந்துட்டார். பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் புரியவே உங்களுடைய பாவம். அப்படியே விழுந்துட்டார். பண்டாக்கு பாக்குற இன்னும் புஷ்பம் கையில இருக்கே, பூஜை முடியல, புஷ்பத்தை போடுங்கன்னு அவர்களெல்லாம் நிர்பந்தப்படுத்தரா. இவர் சாயற சமயம் எங்க இருந்து வந்தாங்க தெரியல. ஒரு நல்ல பாட்ட சாட்டையா ஒரு சன்னியாசி ஓடி வந்து அப்படியே அவரை தூக்கிட்டார். அப்படியே அவர் தூக்கிட்டு ஒரு புஷ்பத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல எடுத்து போனோம்னா எப்படி லலிதமா எடுத்துட்டு போறோமோ அப்படி மொல்லமா அவரை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய விருட்சத்துக்கு அடியில அவர் மடியில வச்சுட்டு அவருடைய காஷாயத்துல ஒரு பக்கத்தினால அவருக்கு தொடச்சு விட்டு ஒரு காஷாயத்துல இன்னொரு பக்கத்தை கீழே போட்டு அதுலயே படுக்க வச்சு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவன் நாமத்தை சொல்லியே சமாதானப்படுத்திட்டு இருக்க. யாருன்னா அதே ஈஸ்வர போய் எந்த எதிகளை குருநாதரா அடையணும்னு மகாபிரபு ஆசைப்பட்டாரோ அந்த எதிகளே தக்க சமயத்துல ஓடி வந்து இந்த இடத்துல மகாபிரபுவை அப்படியே அங்கீகாரம் பண்ணி அவர் மடியில வச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு மகாபிரபுவுக்கு என்ன பிரச்சனையே இல்லை, எங்க இருக்கோம்னே தெரியல. கண்ணை திறந்த உடனே எந்த இடத்துல இருக்கணுமோ அங்க இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்ட. குருநாதருடைய மடியில இருக்கிறதோட வேற எந்த இடத்துல இருக்கணும் சந்தோஷத்தோட கையை கூப்பிட்ட. அப்படி குருநாதருடைய தரிசனம் ஏற்பட்டது. திருப்பியும் கையை கூப்பிட்டு அவர் பார்த்து சொல்ற, இதற்கு மேல நீங்க நான் லட்சியப்படுத்தக் கூடாது, இதற்கு மேல நீங்க என்னை விட்டுடக்கூடாது, இந்த நீச்சன் அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டு போயிடக்கூடாது, என்னை உதாசீனம் பண்ண வேண்டாம், என்ன ஏதோ பண்டிதன் ஏதோ கர்வத்தோட இருக்கான் அப்படின்னா நான் தள்ளி விட்டுடாது, உங்களை தவிர வேற யார் எனக்கு கதி இருக்கா, நீங்க தானே ஒருத்தர் தானே எனக்கு கதின்னு கையை பிடிச்சிட்டு எப்படியாவது சிஷ்யரை அழைத்துக்கோங்க அழற. இவர் அழும் போதே ஈஸ்வரபுரி பாக்குற, பிரபு நான் உங்களுக்கு எப்படி குருவானது, சர்வலோகத்துக்கும் பிரபுவானவர் நீங்க தானே, உங்களை போய் நான் இந்த மாதிரி ஒரு குருவா நான் உங்க இடத்துல இருக்கலாமா, எப்படி உங்களை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறதுன்னு சொன்ன உடனே, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, இப்படிலாம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஒதுக்க கூடாது, எப்படியாவது நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும், என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும்னு அழறதுனால கடைசியில அப்படிதான் உங்களுடைய இஷ்டம் அப்படின்னா அந்த பாக்கியம் எனக்கு இருந்தது அப்படின்னா நானே குருவா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரபுரி இந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்பட்ட. மந்திரோபதேசம் இனிமேல் இழிக்க வேண்டாம், அகாலம் ஆயிடுத்து, நாளைக்கு மந்திரோபதேசம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரபுரி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் பிரபுவுக்கு. பிரபு உடனே எழுந்துட்டு, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்திருக்கோம், ஒரு கூட்டமா ஒரு கோஷ்டியா தான் வந்திருக்கோம், நீங்க இந்த தடவை எங்க இடத்துல இருந்தே பிக்ஷை வாங்கிக்கலாமே, எங்களுடைய நீங்க பிக்ஷை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்ல. போன தடவையாவது கிரகத்துல சச்சி மாதா தான் தயார் பண்ண ஆகாரம், ஆனா இந்த தடவை அவரே அவர் கையினாலேயே சமைச்சிருக்கார் பிரபு. அதனால அவர் கையினாலேயே சமைச்சது இந்த இடத்துல பிக்ஷையை எடுத்து கொடுக்க சந்தோஷமா அதை அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால எப்ப வரும்னு காத்துட்டே இருக்கார். பல்குடி நதியில போய் ஸ்நானம் பண்ணி முடிச்சோடனே அனுஷ்டானம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸ்வரபுரிய இடத்துல வந்து ஈஸ்வரபுரிய இடத்துல உபதேசம் வாங்கிக்க போறார். ஈஸ்வரபுரிக்கும் தெரியறது இவர் சாதாரணவர் கிடையாது, சாட்சாத் பகவானே மகாபுருஷர், ஒரு அவதார புருஷர்னு தெரியுது. ஏன்னா மாதவேந்திரபுரியின் இடத்துல அத்வைதாச்சாரியா கமலாக்ஷன் அப்படின்னு குழந்தையா இருக்கும் போதே அழல இல்லையா,
இந்த ஜனங்களுக்கெல்லாம் சாத்வீகமான ஒரு பக்தி எல்லாம் எப்ப ஏற்பட போகுது? சாத்வீகமான பக்தியும் நாமாந்திர மார்க்கத்தையும் யாருக்கு ஜனங்களுக்கெல்லாம் எப்ப தெரிய போகுது? யாருக்கு உபதேசம் பண்ண போறான்னு அழும் போதே, கவலைப்படாத, ஒரு மகாபுருஷன் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் வருவான், அவனே எல்லாருமே இந்த சாத்விகமான மார்க்கத்தை காமிச்சு உத்தாரணம் பண்ணுவான்னு சொன்னது இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, மாதவேந்திரபுரி அன்னைக்கு இவர் கூட்டிட்டு வந்து சொல்ற, இவருடைய மாதவேந்திரபுரனுடைய காலம் முடிஞ்சதும் இவரே சொல்ற, என்னுடைய என்னெல்லாம் தபஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன், நீ என்ன பண்ணணும்னா அந்த மகாபுருஷன் வரும்போதே அவனிடத்துல அந்த தபஸ் எல்லாத்தையும் கொடுக்கறணும் அப்படின்னு ஈஸ்வரபுரி கிட்ட சொன்னது இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஈஸ்வரபுரி இந்த இடத்துல நம்ம மகாபிரபு நம்ம நிமாய் பண்டிதர் வந்த உடனே அவருக்கு வைஷ்ணவ தீட்சை எடுத்து வைக்கிற. வைஷ்ணவ தீட்சை எடுத்து வைக்கும் போதே நாமமும் வைக்கணும் இல்லையா? இது வரைக்கும் நிமாய் பண்டிதர் நிமாயின்னு பேர் வச்சது, இப்ப கௌரஹரி அப்படின்னு அழகான நாமத்தை இந்த இடத்துல ஈஸ்வரபுரி இவருக்கு வச்ச உடனே அடுத்ததா கிருஷ்ண மந்திர உபதேசம் ஏற்படணும். தசாட்சரி உபதேசம் பண்ற கோபீஜன வல்லபாய நமஹா அப்படிங்கிற அந்த நாமத்தை இவருக்கு உபதேசம் பண்ண க்ஷணம், பொதுவா உபதேசம் பண்ணியாச்சு அப்படின்னா உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜபிக்கணும், அந்த தெய்வத்தை தியானம் பண்ணணும், அதுக்கான புரஷ்கரணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரத்யட்சமாவது இவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஆனா எப்படி ராமாவதாரத்துல விஸ்வாமித்திரர் ஒரு தேவதைகளுடைய மந்திரத்தையும் சொல்ல 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 தட்சணம் அந்த தேவதை பிரத்யட்சமாகுது. பிரத்யட்சமானது மட்டும் இல்ல, பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் இதோ அனுகிரகம் பண்ணலன்னு தேவதை வரல. அந்த தேவதை என்ன பண்ணாருன்னா, இமேஷ்ட பரமோதாராக கிங்கராஸ்தவ ராகவ, அந்த தேவதைகள்லாம் வந்து உங்களுடைய கிங்கரனா நீங்க எங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு ராமாவதாரத்துல எப்படி அந்த தேவதைகள்லாம் வருதோ அந்த மாதிரி அவருக்கு உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணணும், புருஷனம் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை. மகாபிரபுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த க்ஷணம் காதுல அந்த ஒரு ஸ்லோகம் விழுந்ததோ, எந்த க்ஷணம் காதுல அந்த மந்திரோபதேசம் ஏற்பட்டதோ அந்த க்ஷணமே அவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி கொச்சித் ருதி வைகுண்ட சிந்தா சவன சேதனா क्वचित् हसति तच्चिन्ताह्लाद उद्गायति क्वचित् नदति क्वचित् उत्कण्ठो विलज्जो नृत्यति क्वचित् क्वचित् तद्भावनायुक्ता तन्मयो अनुचकारः क्वचित् उत्पलकस्तूष्णीम् आस्ते संस्पर्शनिवृतः अस्पन्द प्रणयानन्द सलिलामी विदेक्षणः तत्क्षणमे क्वचित् रुदति क्वचित् हसति नृत्यति அப்படின்னு அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்பட மேனி சிலிர்க்க, ஹே பிரபோ கணஷ்யாமா ஷியாம சுந்தரான், ஹா கணஷ்யாம கோவிந்தா, ஹா ஹா ராதா மனோஹர, குவாசி குவாசி கிருபா சிந்தோ தர்ஷனம் தேஹி மாதவ, ஹா ஹா கோகுல மந்தாரா கோவர்தனதர பிரபோ தாமோதர தயா சிந்தோ துனோமி விரஹேனதே. எவ்வளோ உச்சத்துல அவர் குரல் இருக்க முடியுமோ அப்படி பிரபோ ராதா மனோகரா மேகஷ்யாமா கணஷ்யாமா, எங்கப்பா இருக்க, எங்க இருக்க நீ, நான் உன்னை எப்ப பார்க்க போறேன், இன்னும் எவ்வளவு நாள் தான் இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்ப, பிரபு நீ தர்ஷனத்தை கொடுக்க மாட்டியா, ஹே கோகுல வந்தாரா, ஹே கோவர்தனதரா தாமோதரா தயா சிந்தோ, உன்னுடைய விரகத்துல நான் துடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து நீ தர்ஷனம் கொடுக்க மாட்டியா, என் விரகம் உனக்கு தெரியலையா, நான் எப்படி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ நீ எப்படி இந்த பக்தனுக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னு நினைக்கலையா, நினைச்சிருந்தா அடுத்த க்ஷணமே வந்திருப்பியே, ஹே மேகஷ்யாமா, ஹே கோபாலா, ஹே பக்தவத்சலா, என்னை காப்பாத்த, குவாசி குவாசி நீ எங்க இருக்க, முராரே முரளிதரா சீக்கிரம் வந்தனே, சீக்கிரம் ஆகச்ச கோபாலா பாஹி மாம் பக்தவத்சலா, குவாசி கிருஷ்ணா ஹரே சௌரே முராரே முரளிதரா அலம் பரீட்சயா சோடும் வியோகம் நைவ சக்னுயாம் மம திருஷ்டிபதம் தத்வா பிரசீத புருஷோத்தமா. இதற்கு மேல பரீட்சை வேண்டாமே பிரபு, இதற்கு மேல ஒரு க்ஷணம் என்ன பார்க்காம இந்த வினத்தை என்னால தாங்கிக்க முடியாது, இந்த க்ஷணமே உயிர் போயிடும் நினைக்கிறேன், ஏ பிரபு புருஷோத்தமா ஒரு க்ஷணம் சீக்கிரம் வந்து ஒரு க்ஷணம் ஒரு அர்த்த க்ஷணம் எனக்கு தர்ஷனம் கொடுக்க மாட்டியா, க்ஷணார்த்தமபி கோவிந்தா பிராணவல்லபா மாதவா துஸ்ஸஹம் விரஹம் சோடும் தீனோஹம் நைவ சக்னுயாம். ஒரு க்ஷணம் உன்னுடைய இந்த பிரிவினால தாங்க முடியாது, சீக்கிரமா தர்ஷனம் கொடு பிரபோ, எங்க இருக்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க கூட, பிரபோ ராதா மனோகரா மேகஷ்யாமலா ரூபான அப்படியே கதறிட்டு முச்ச விடல. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. அவர்களுக்கெல்லாம் நம்ம பிரபுனுடைய பாவம்லாம் புரிஞ்சுக்கிறது அளவுக்கு அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரமும் இல்லாததுனால என்ன ஆயிடுதுன்னு அவர்களுக்கெல்லாம் புரியல.
எந்த மகாத்மா இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு போனாரோ இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதற்கு ஒரு ஔஷதமும் ஏதாவது காமிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? எதுவுமே சொல்லாம அவன் எப்படி வந்தாரோ அப்படியே மறைஞ்சும் போயிட்டார் ஈஸ்வரபுரி. இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணறதுன்னு தெரியல. எப்படியோ அவரை சமாதானப்படுத்திட்டு எப்படியோ அவரை தூக்கிட்டு அடடா இவரை எப்படியாவது நம்ம நவதீபத்துக்கு கொட்டி போயிடா போகணும், எப்படியாவது சுச்சி மாதா இடத்துல இவரை நம்ம உபதேசிட்டோம்னா போதும்னு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரா. அப்பட்டக்குன்னு பிரஜை ஏற்படுறது. பிரஜையெல்லாம் என்னால விட்டுடுங்க, இப்ப நான் பிருந்தாவனத்துக்கு போக போறேன், எனக்கு இப்பயே பிருந்தாவனம் போகணும். அந்த யமுனை நதியில அழகான விருட்சத்து பக்கத்துல வருகாபீடம் நதவர வகுன்னு கண்ணன் குழலோசை பண்ணுவானே, அழகா அந்த வம்சீதரனை பார்க்கணுமே, அந்த முரளிதரனை பார்க்கணுமே, பிரபோ கிருஷ்ணா உன் தர்ஷனம் ஏற்படுமான்னு திருப்பியும் அப்படியே மூர்ச்சையா விழுந்துடுற. பதே பதே ஒரு அடி எடுத்து வைக்கலாம், பிரஜை வருது, ஷாமசுந்தரா உன் தர்ஷனம் கிடைக்காதா பிரபு, இன்னும் எவ்வளவு நான் மறைஞ்சிட்டு இருப்பேன்னு அப்படியே மூர்ச்சையா விழுந்துடுற. என்ன பண்ணறதுனே தெரியல. பிரஜை வந்துடும், எங்க கூட்டிட்டு போறேன், எனக்கு பிருந்தாவனம் போகணும்னா அவெல்லாம் சொல்ல இதோ இந்த பாதைதான் பிருந்தாவனத்துக்கு போற பாதைதான்னு, எப்படியோ நவதீபத்துக்கு போற பாதையே பிருந்தாவனத்துக்கு போற பாதைன்னு சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போறா. மல்லமா நம்ம பிரபு போகும்போதே இவருடைய பாவம் அப்ப ஜனங்களுக்கெல்லாம் புரியல. ஆனா இவர் எப்படி இருந்த, அவருடைய பாவம் எப்பேற்பட்டதுன்னு மேல அவரையே ஆசிரியிச்ச இருந்த ஒரு மகாத்மா பிரபோதானந்த சரஸ்வதி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் அழகா ஒரு ஸ்லோகத்துல இவருடைய பாவத்தை காமிக்கிற. க்ஷணம் ஹசதி ரோதிதி க்ஷணமசக்ஷணம் மூர்ச்சதி க்ஷணம் லுடதி தாவதி க்ஷணமசக்ஷணம் நித்யதி க்ஷணம் ஸ்வசிதி முஞ்சதி க்ஷணமுதாரஹாரவம் மகாப்ரணய லீலயா விஹரதீவ கௌரோ ஹரிஹி. ஒரு க்ஷணம் ஹசதியா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சிரிப்பாராம். ரோதிதி பிரபோ தர்ஷனத்தை கொடுக்க மாட்டியா, இன்னும் எவ்வளவு நாளா காத்து வச்சுட்டு போற. க்ஷணமசக்ஷணம் மூர்ச்சதி பிரபோ மேகஷ்யாமல சுந்தரான்னு மூர்ச்சையா கீழுவர். க்ஷணம் லுடதி ஆஹா பிரபுனுடைய சரண ரேகைகள்னு அப்படியே கீழே புரண்டுவாராம். தாவதி பிருந்தாவனம், அந்த பக்கம் தான் பிருந்தாவனம் இருக்கா, என் கண்ணன் அங்கதான் இருக்கானாலும் ஓடுவார். க்ஷணமசக்ஷணம் நிருத்யதி பிரபோ கிருஷ்ணா கோவிந்தான்னு உடனே அந்த இடத்துல ஆட ஆரம்பிப்பாராம். க்ஷணம் ஸ்வசிதி முஞ்சதி அப்பப்ப ஆகாசத்தை பார்த்து பெருமிச்சு விட்டு ஷாமல சுந்தரா ஓஹே ஜெகநாதா புருஷோத்தமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். க்ஷணம் உதார ஹாரவம் ஹா பிரபோ ஹா கிருஷ்ணா ஹா ராதா மனோகரான்னு சத்தம் போட்டு இருக்க. மகா பிரணய லீலயா விஹரதீஹ கௌரோ ஹரிஹி. அப்பேற்பட்ட பாவலட்சணங்கள்லாம் அவரிடத்துல ஏற்படுது. அழற துடிக்கிற மூர்ச்சை ஏற்படுது, கத்கதம் ஆனந்த வாக்குண்டு என்னென்னலாம் பாவலட்சணங்கள் உண்டோ எல்லாம் அவரிடத்துல தெரியறது. மூர்ச்சையா விழுந்து எப்படியோ அவரை தாங்கிட்டு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போற வழியில ஒரு கிராமம் நாடசாலை அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர். அந்த நாடசாலைங்கிற கிராமத்துல இவர் கையை பிடிச்சிட்டு போகும்போதே ஒரு க்ஷணம் டக்குன்னு மகாபிரபு காதுல இனிமையான இந்த வேணுகானம் காதுல விழுது. இனிமையான வேணுகானம் கேட்ட உடனே இவர்கள் கையெல்லாம் விட்டு இந்த வேணுகானம் எங்க இருந்து பிரபு கிருஷ்ணா வம்சீதரா முரளிதரா இங்கதான் இருக்கியா ஓடி போற. அந்த வேணுகானம் எங்க வருதுன்னு ஓடி போகும்போது அவர் கண்ணுக்கு அந்த நாடசாலை மறந்து போய் பாவத்துல பிருந்தாவனமா தெரிஞ்சுட்டு அழகான யமுனை பிரவகிக்க. யமுனோபவனே அசோக நவ பல்லவ மண்டிதே விசரந்தம் ரதம் கோபை சாக்ரஜம் ததுஷு ஸ்திரியா. ஜம்முன ஓடி வர அழகான யமுனை பிரவாகமா தெரியற பெரிய ஒரு மரம் முன்னாடி இருக்க. அந்த க்ஷணம் பகவான் அற்புதமான ஒரு தரிசனத்தை காமிக்கிறான் பிரபுவுக்கு. ஷாமம் ஹிரண்ய பரிதம் வனமாய பர்ஹதாது பிரபால நடவேஷம் அனுப்ரதாம்சே வின்யஸ்த ஹஸ்தம் விதரேண துனானமச்சம் கருணோத்பல அலக கபோல முகாஜஹாசம் ராக கோபால ரமணீய வேஷா ராதா கோபால வேஷா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த
அளவுக்கு ஜொலிச்சுருக்கு. அவருடைய முகமும் அவ்வளவு அழகான கமலம் போல, அந்த கபோலங்களும் கண்ணாடியத்த கபோலம், அதுலயும் பகவான் தாது பிரபல நடவேஷ மனுபிரதாம்சே. மலைகள் எல்லாம் சில தாப்பு பொடிகள் மாதிரி எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் அழகான கபோலங்கள்ல போட்டு அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நடவேஷ மனுபிரதாம்சே, ஒரு நடிகன் எவ்வளவு ஸ்டைலா இருப்பானோ அப்படி இருக்கிறானோ. வின்யஸ்தஹஸ்தம் இதரே துனானமர்ஜம், ஒரு கைய அவருடைய சகோதரனான ஸ்ரீராமா மேல வச்சுக்க, இன்னொரு கைய அழகா அந்த தாமரை அவன் சுழட்டின்னு இருக்க. கர்ணோத்பல அலக கபோல முகாப்ஜஹாசம், காதுல அழகான கர்ணிகா புஷ்பங்கள், அழகான சுறுசுறுலான கேசங்கள், எல்லாத்துக்கும் மேல எல்லா ஹிருதயத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போட அப்படி ராஜகோபாலனா தர்சனம் கொடுக்க, ஏற்கனவே இருந்த பாகம் இந்த அழகை பார்த்து இன்னும் தாங்க முடியல. உண்மத்த மூக்க ஜடவது அப்படின்னு பித்து முடிச்ச போல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பகவன் நாமத்தை அப்படியே சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே விழுந்துட்டார் பூச்சை. திருப்பியும் ஜனங்கள்லாம் ஓடி போறா, எப்படியோ சமாதானப்படுத்தி அவரை இல்லாம அப்படியே நத்தமா அவரை தூக்கிட்டு வந்து எப்படியோ நவதீபத்தை வந்ததும், நவதீபத்துல சச்சி மாதா இடத்துல இவர் அப்படி காமிக்கும் போதே பிரபுனுடைய நிலையிலேயே இல்லை. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஒரு சுவாசத்துக்கும் பகவானை ஸ்மரிச்சுன்னும் கண்கள் இருந்து ஆனந்த பாஷ்பமும் மேலி சிறப்பும் ஏற்பட இருக்க, சச்சி மாதாக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. சுத்தி இருக்கிறவாளுக்கும் என்ன புரியும், மகாபிரபுனுடைய பாவம்லாம் எப்பேற்பட்டதுன்னு. நடந்ததெல்லாம் சொல்றா. நாங்க கயா கஷேத்திரத்துக்கு போனோம், விஷ்ணு பாதத்தை பிரதட்சிணம் பண்ணோம், விஷ்ணு பாதத்தை பிரதட்சிணம் பண்ணி பூஜை பண்ணும் போதே புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடிய சமயம் பிரபு அந்த திருவடி இப்பேற்பட்ட திருவடி அப்பேற்பட்ட திருவடின்னு சொல்ல, அதுல அந்த புஷ்பத்தை போடணும்னு காமிக்க, உடனே இந்த இடத்துல நம்ம பண்டிதரை மூர்ச்சியா விழுந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு எதிகள் வேற கூட்டிட்டு போனார், அவரோட உபதேசம் வேற பண்ணார். உபதேசம் வாங்கிட்டதுல இருந்து இன்னுமே அவர் பாவத்தை வந்தாலும் அடக்க முடியல. என்ன வைத்தது தெரியல, நீங்க தான் எப்படியாவது இந்த பார்த்துக்கணும் அப்படின்னு அவர்கள்லாம் விட்டுட்டு கிளம்பிடறா. சச்சி மாதாவும் பிரபுவை பார்த்தா அவர் சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, அவருக்கு கிருஷ்ணரை தவிர வேற தியானமும் இல்லை, கிருஷ்ண நாமத்தை தவிர வேற தியானமும் இல்லை. பக்கத்துலதான் அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கூட மனசுல இல்லை. விஷ்ணுபிரியா தேவி வந்து பார்த்தானா விஷ்ணுபிரியா தேவி பக்கத்துல இருக்கான்னு கூட அவர் மனசுல ஒரு எண்ணம் இல்லை. தான் எப்பொழுதுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டோம். அவருக்கு வேற எந்த விஷயமே உலகத்துல தெரியாத போல அவர் அப்படியே இருந்துட்டு இருக்க. வரவா போறவாலாம் பேசிக்கலாம், ஏதோ பித்து பிடிச்சிருக்கு போல இருக்கு, நிமாய் பண்டிதர் இருக்கு, ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு, இல்ல ஏதோ பூத பிரேத பிசாச்சு ஏதோ ஒரு ஆவேசமா இறங்கிடுதோ, என்ன ஆயிடுதுன்னு தெரியலன்னு அவரவர்கள் பேசிக்கலாம். ஒரு சில பேர் யாரோ வைத்தியர்கள்லாம் போட்டு வந்து சச்சி மாதா இடத்துல காமிக்க, வைத்தியர்கள்லாம் சொல்றா ஏதோ வாத ரோகம் வந்துடுது போல இருக்கு உங்களுடைய குழந்தைக்கு அப்படின்னு சொல்ல, சச்சி மாதா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவளுக்கு மனசுல எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் இருக்கும். பிறந்ததுல இருந்து 8 குழந்தைகள், 8 பெண் குழந்தைகள், ஒண்ணுமே காலகத்தி அடைய. அடுத்ததா ஒரு குழந்தை நல்ல ஜம்முன்னு தேஜஸ்வியான ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தையுமே சன்னியாசம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அந்த குழந்தைய பிரிஞ்ச தாபத்துல ஜெகநாத மிஸ்ரர் அப்படிங்கிற அவருடைய கணவருமே உயிரை விட்டார். லட்சுமி பாய் இருந்தவாலும் முடியாம அப்படியே அவரும் பிரிவு மகாபிரபு பிரிவு முடியாம அவளும் அவருடைய உயிரை விட்டார். இப்படி ஒருத்தருக்குமே இப்படி நடக்க, நம்ம குழந்தைக்கும் இந்த மாதிரி பித்து பிடிச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன், நமக்கு யார் காப்பாற்ற போறா, என்ன வழி, அடடா இந்த குழந்தைய நான் எப்படி பார்த்துப்பேன்னு சச்சி மாதாவுக்கும் புரியல என்ன பண்ணதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கா, தவிச்சுட்டு இருக்கா. தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயமா ஸ்ரீவாசர் காதலியும் இதெல்லாம் விடுறது. இந்த மாதிரி பிரபு திருப்பி வந்திருக்கார் கயா யாத்திரையிலிருந்து. வந்ததுலேருந்து நிமாய் பண்டிதர் சாதாரண அவர் நிமாய் பண்டிதராகவே தெரியல, அவருக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். என்ன ஆச்சுன்னே தெரியல. வாத ரோகம்னு சில பேர் சொன்னா ஏதோ ரோகம் வந்திருக்கு போல இருக்கு, என்னன்னு புரியலன்னு அவர்கள்லாம் பேச, நம்மளும் போய் விசாரிப்போம் அப்படின்னு ஸ்ரீவாசரும் அவர்கள் கிரகத்துக்கு வந்த உடனே ஸ்ரீவாசர் வர வரைக்கும் பிரபு யார்கிட்ட நான் இதை சொல்லுவேன், என்னுடைய பாவத்தை யார்கிட்ட சொன்னா யார் புரிஞ்சுப்பா, என்னால ஒரு 4-5 பேர்கிட்ட நான் வாய் திறந்து பேசினா கூட பரவாயில்லையா இருக்கும் போல இருக்கு, அடக்கி வச்சுக்க பாக்குற அவருடைய பாவத்தை. ஆனா அடக்க பாவம் இன்னுமே பொங்கிட்டு வருது, என்ன பண்ணறதுன்னே தெரியல. ஸ்ரீவாசர் வர சமயமா பார்த்த உடனே ஸ்ரீவாசர் உள்ள வந்தது தெரிஞ்சதும் மகாபிரபு ஓடி போன ஸ்ரீவாசர் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவர் மடியிலே படுத்துட்டு கேவி அழற பிரபு. அழுதுட்டு இருக்கும் போதே உள்ளமா ஸ்ரீவாசர் அவருடைய கையை அவருடைய தலைமையில வச்சு, கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன ஆச்சு, நீ என்ன விஷயம், என்ன விஷயம், ஏன் இப்படி அழறன்னு கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ற. விஷ்ணு பாதத்துக்கு போனேன், விஷ்ணு பாதத்தை பிரதட்சிணம் பண்ணி பண்டா கையில புஷ்பத்தை கொடுத்த உடனே அந்த திருவடியை காமிச்சார். எப்பேற்பட்ட திருவடி, நமக்காக தண்டகாரண்யத்துல சஞ்சாரம் பண்ண திருவடி, நமக்காக விருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ண திருவடி, நம்ம எல்லாருமே பாவனமாக்கக்கூடிய கங்காஜனகமான திருவடின்னு அவர் சொல்ல, அந்த திருவடியிலேயே மயங்கி போய் என்னையே நான் மறந்து அப்பையிலிருந்து
எனக்கே தெரியல, எனக்கு பசி எடுக்க மாட்டேங்கிறது, தாகம் எடுக்க மாட்டேங்கிறது, தூக்கம் வர மாட்டேங்கிறது, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை தவிர மனசுல வேற எந்த எண்ணமுமே இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு நிஜமாவே ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருந்தா, எல்லாருமே சொல்லிக்கிறா ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்க, ஏதோ ரோகம் வந்துடுதுன்னு, நிஜமாவே நான் அப்படிதான் பைத்தியம் பிடிச்சவன் ஆயிட்டேன்னா எனக்கு நிஜமாவே ஏதாவது ரோகமான பிரபுவுக்கே அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஸ்ரீவாசர் இதெல்லாம் பார்த்த உடனே அவர் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வர ஆரம்பிச்சது. அவர் ஒருத்தருடைய சொல்ற, இது சாதாரண பைத்தியம் இல்லையே, இந்த பைத்தியம் எனக்கு பிடிக்காதா எனக்கு பிடிக்காதா எனக்கு பிடிக்காதா நினைச்சிருந்தேன், உனக்கு முன்னாடியே வந்துட்டேப்பா, எப்பேற்பட்ட பாக்கியசாலி எப்பேற்பட்ட பாக்கியசாலி. சச்சிமாதா அம்மா நீ கவலைப்படாத, இது சாதாரண பைத்தியம் கிடையாதுமா, இது பகவத் பக்தி, இது எப்பேற்பட்ட பாக்கியசாலி தெரியுமா, இவன் ஒருத்தனால நீ இல்லமா நான் இல்லமா நம்ம குலமே தன்யமாச்சு, எல்லாருமே பாவனமானா. இந்த மாதிரி ஒரு பக்தன் பகவான நினைச்ச ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனி சிலர்க்க கத்ததம்னு ஒரு பக்தன் இருந்துட்டான்னா உலகமே க்ஷேமமா. வாகத்கதா திரவதே யஸ்ய சித்தம் ருகத்ய பீக்ஷ்ணம் ஹசதி க்வசிச்ச விலஜ்ஜ உத்காயதி நித்யதே ச மத் பக்தியுக்தோ புவனம் புனாதி. பகவானே சொல்ற, வாகத்கதா திரவதே யஸ்ய சித்தம், தொண்டை தழுதழுக்க அவனுடைய அப்படியே ஹிருதயம் அப்படியே உருகி போக, பகவானை நினைச்சுண்டு அழுதுண்டும் சிரிச்சுண்டும் லஜ்ஜையெல்லாம் விட்டு அப்படியே பகவான் நாமத்தை கர்ஜிச்சுண்டு பாடுறவனும் அப்படி ஒரு பக்தன் இருந்தான்னா மத் பக்தியுக்தோ புவனம் புனாதி, உலகத்தையே அவன் பாவனமாக்குறான். அந்த மாதிரி நம்ம குழந்தை இவனுக்கு வந்த பிரேம பாவம், இந்த லட்சணம், இது ஒன்னே போதுமா நம்ம எல்லாருமே பவித்திரமாயிட போறோம். எப்படி அன்னைக்கு விஷ்ணு பாதத்திலிருந்து கீழே இறங்கி வந்த கங்கா பிரவாகமானது இன்னி வரைக்கும் லோகத்துல எல்லாருமே புனிதமாக்குறதோ, அதே விஷ்ணு பாதம் ஆனா ஒரு பிரேம பிரவாகம் இப்ப பிரவகிச்சு எல்லாரையும் பவித்திரமாக்கி பிரேமையை வருஷிக்க போறதுமா. இது சாதாரண பைத்தியம் இல்லமா, இது பகவத் பக்தி, சந்தோஷமான விஷயம். பகவத் பக்தி சித்திச்சிருக்குன்னு சொன்ன உடனே சச்சிமாதா ரொம்ப சந்தோஷப்படுறா. கொஞ்சம் கவலை இருக்குதான், ஆனா சாதாரணமா ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பைத்தியமோ இல்ல வாத்தரோகமோ கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சமாதானம் ஏற்படுது. சச்சிமாதாவுக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் மகாபிரபுவுக்குமே நீ சமாதானப்படுத்திட்டு அவர்கள் அங்க இருக்கிறதோட இதோட நம்ம சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிப்போம். மேல நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय, पतित पावन भगवान नाम की जय। हरे राम